அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேபாம் அவர்கள் அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். அமைச்சர். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாள் துதிப்பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியற்கோன் பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆலவாய் சொக்கநாதர், அங்கிருக்கண்டி மீனாட்சி அவருடைய திருவருளும் குருவருளும் மேலும் மாணிக்கவாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. எப்பொழுதுமே சொக்கநாதர் வெண்பாவோடு நாம தொடங்குவது நம்முடைய மரபு. அதுல இன்னைக்கு சொக்கநாதர் வெண்பா. நமச்சிவாய். தவமோ சிறிதறியே தரடி மேல் செய்யும் அவமோ இல்லை, ஆனால் சிவமோ கூடற்பிறனே முப்பாசம் அருமாறன் சொக்கனா, முப்பாசம் அருமென் சொக்கனா சொக்கனா வணக்கம் சாமி. கஸ்தூரி அம்மா, அத்தனை அடியார்கள், சந்திரன் ஐயா எல்லாரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா மற்றும் நம்முடைய ராஜேஸ்வரி சண்முகம் அம்மா அவங்களையும் நிறைய வரவேற்கிறேன். ரஞ்சிதாமணி அம்மா, விக்னேஷ் ஐயா நிறைய வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான செய்தி. கோயம்புத்தூர் அடியார்கள் நம்ம மக்கள் தேவி அம்மா, மற்ற நம்ம சரவணன் சாமி, அவங்க 4-5 அடியார்களுக்கு போன போட்டு கண்டிப்பா வரணும்னு சொல்லுங்க. சாந்தி ஆறுமுகம் அம்மா எல்லாருமே கண்டிப்பா வரணும். இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அப்புறம் கடலூர் அடியார் பெருமக்களும் சாரலாமா மற்ற அடியார்களுக்கு எல்லாம் கூட கொஞ்சம் அழைப்பு விடுக்கலாம். நல்லது. சரி, அது அந்த வகையில போகட்டும். நாம இன்றைய தினம் பார்க்க இருக்கக்கூடியது சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து யாத்திரை பத்து என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அதுல 4வது அந்த பாடலை தான் சிந்தித்து வருகின்றோம். 4வது பாடல் சிந்தித்து வருகிறோம். இன்னைக்கு அடியன் கல்லூரியில் இருக்கேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். புத்தகங்கள் எல்லாம் அங்கேயே மாட்டிக்கிச்சு. அடியன் ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அந்த திருவாசகத்தை ஆப்ல தான் எடுக்கணும். யாத்திரை சிவானி. ஆக நம்மளுடைய 5வது பாடம் விடுமின் வெகுடி நோக்கை. மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, நல்லது சாமி. ஆக விடுமின் வெகுளி வேட்கை நோய் அப்படிங்கிற அந்த பாடலை தான் நம்ம சிந்தித்து வருகின்றோம். அந்த பாடல் தான் இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம்.
அந்த பாடல யாராவது பாடலாம். வெகுமின் வெகுளி வேட்கை நோய், விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அணியா கதவு அது அடையாமே, உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே, புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். ஐயா மைக் ஆஃப் ஆயிருக்குதுங்க ஐயா, சவுண்ட் வரலைங்க. அம்மா பாடலாம், சுசீலா அம்மா அவர்கள் பாடலாம், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதை தொடர்ந்து கஸ்தூரி அம்மா தயாரா இருக்கு, அம்மாவும் ஒரு வார்த்தை பாடலாம். சுசீலா அம்மா பாடலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக போர்க்காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அணியார் கதவதடையாமே, புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே, புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். கஸ்தூரி அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா சுவாமி? திருவடி வணக்கம் சாமி. ஐயா திருவடி பண்ணிக்கிறேன் ஐயா, அனைத்தடியார் திருவடி பண்ணிக்கிறேன். சாமி அனைத்தடியார் திருவடி பண்ணுகிறேன். திருவடி வணக்கம் ஐயா. பாடுறேங்க ஐயா. விடுமின் நோய் மிகவோர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள், அணியார் கதவது அடையாமே, உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே, உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை. எல்லா அடியார்களுடைய திருவடியும் போற்றுகின்றேன். ஆக இந்த இந்த யாத்திரை பத்து அப்படிங்கிற இந்த யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவமானது அதீதமாக சென்று அதன்படி உரைத்தல்னா ஒண்ணும் கிடையாது, சொல்றது கிடையாது, அதுபடி நடக்கிறது. உரைத்தல்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் வாயில சொல்றது அப்படி. உரைத்தல் என்ன அர்த்தம்னா அது அதன்படி நடத்தல்னு அர்த்தம். உரைத்தலுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. உரை செய்தல் அப்படின்னா அதனுடைய விஷயங்களை நமக்கு சரியான பொருள் விளக்கத்தோடு நம்ம செய்தது உரை செய்தல் சொல்லுவோம். அது பேரு பொருளை அறிந்து அதன்படி நிற்றலுக்கு பேர் தான் உரைத்தல்னு பேர். அப்படியும் ஒரு அர்த்தம். நம்ம எல்லாம் உரைத்தல்னா ஏதோ சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி அல்ல. இங்க அனுபவத்தின் மூலமாக பெற்ற விஷயங்களை எல்லாத்தையும் நாம திரும்ப அதனுடைய படியாகவே நடந்து செல்வதுதான் அங்க உரைத்தல் அப்படின்னு பேரு. எனக்கு தெரியல, அடியன் வேற இடத்துல இருக்கேன். அதனால அவங்க எல்லாருடைய கொஞ்சம் இடமோ திடீர்னு ஒரு பதட்டமான சூழல் இருப்பது போலவே உணர்வு ஏற்படுது. என்னுடைய பதட்டத்தை தணிக்கிறது என்னுடைய சம்பளம் மட்டும்தான், என்னுடைய கூலி மட்டும்தான். அதனால அடியனுடைய கூலி அடியவர்கள் எல்லாம் உங்களை பார்த்தா ஓரளவுக்கு அடியன் சமாதானம். ஆஹா, அடியன் வெறும் எல்லாரும் என்னால பார்க்க முடியுது. நீங்க எங்க சம்பளம் கேக்குறீங்க, நாங்க உங்களை என்ன கேக்குறதுங்க ஐயா? எங்களுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறீங்கல்ல, உங்ககிட்ட நாங்க என்ன கேக்குறது? மகிழ்ச்சி சாமி, உங்க எல்லாரையும் பார்க்க முடியும். குருவர்கள் இருந்தா திருவருள் கிடைக்கும், குருவர்கள் வேணும். சிவாய நம. காஞ்சனா அம்மா ஏதோ உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சுவாமி. அம்மாவு தானா? இவர் எந்த அம்மா? எந்த காஞ்சனா அம்மா? சுக்கனாதா. எந்த குறையும் வராதுங்க சாமி. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் நல்லா இருக்கேன். 2 நாளா ட்ரிப் போட்டாங்க, நான் நாளைக்கும் போடணும். என்னாச்சுமா? என்னாச்சுமா?
சுக்கநாத் எந்த குறையும் வராதுங்க சாமி. காஞ்சனா அம்மா, அம்மாவுக்கு எல்லாமே சிறப்பா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி, சிறப்பா இருப்பீங்க. எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது என்னால. பத்மா அம்மா, சந்திரா அம்மா, சரஸ்வதி அம்மா, சூலூர் சரஸ்வதி அம்மா, கடலூர் சரஸ்வதி அம்மா, ஜானகி அம்மா மற்றும் நம்மளுடைய ராஜேஸ்வரி அம்மா, ரேவதி, செல்வகுமார் அம்மா, பாரதி அம்மா, புஷ்பலதா அம்மா, சந்திரன் ஐயா, புவனேஸ்வரி அம்மா, சரஸ்வதி குருசாமி அவர்கள், கலாவதி அம்மா அவர்கள், கணேஷ் ஐயா, நடராஜன் ஐயா, காஞ்சனா அம்மா, உஷா அம்மா மற்றும் ரஞ்சிதா மணி அம்மா அவர்கள், அனிமொழி அம்மா மற்றும் வசந்தா அம்மா அவர்கள், இவங்க எல்லாத்தையும் என்னால ரொம்ப சிறப்பா பார்க்க முடியுது. அடியன் செய்த பெரும் தவம்னு நினைக்கிறேன். காஞ்சனா அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் பார்த்தது. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் பல. மீனாட்சி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். மீனாட்சி அம்மா, புதிய அன்பர், உங்க குழுவுக்கு புதிய அன்பர். பெயர் மீனாட்சி. அம்மாவோட அந்த சொற்பொழிவு கேட்டேன் சுவாமி. திருப்புகழ் பேசியிருந்தீங்க. ரொம்ப அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. தவம் சுவாமி. உங்களுக்கு நீங்க வந்தது அடியன் செய்த தவமா நினைக்கிறேன். எல்லா அடியார்களையும் திருமுக தரிசனத்தோடு அடியன் பார்த்தது என்னுடைய கொஞ்சம் படபடப்பெல்லாம் கொஞ்சம் திருவடி வணங்கி வரவேற்கிறேங்கம்மா. சிவாய நம்ம திருவடி வணங்கிறோங்கம்மா. நல்லதுங்க சுவாமி, நம்ம உள்ள போயிடலாம். ஆக நாம அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்னா என்னன்னா, பெற்ற அனுபவத்தின் வழியாக நிற்றல். அதுதான் அனுபவாதீதம் உரைத்தல். உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்லணும். கண்டிப்பா ஒரு 10 நிமிடம் கூடவே இருக்கணும் என் கூட. அது மட்டும் கொஞ்சம் கடை முன்னாடி எல்லாம் லாஸ்ட்ல இருப்போம். இப்போ வந்து முதலே சொல்லிடுறோம். அதான் முக்கியமான செய்தி முதலே சொல்லிடுவோம். அடியார்கள் கழுவல் வந்துட்டுலாம் போயிட்டோம். அதனால அடியன் வந்து கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு 10 நிமிடம் அடியனோடு இணைந்து இருக்கணும். நீங்க இணைந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறது வந்து நீங்க வீடியோ ஆன் பண்றதை பொறுத்துதான். அதனால யார் யாருக்கு முடியுமோ அவர்கள் எல்லாம் வீடியோ ஆன் பண்ணி அடியனோட ஒரு 10 நிமிடம் இணைந்திருக்கணும் அப்படின்னு உங்க திருவடிக்கு பெரும் விண்ணப்பிக்கிறேன். இப்போ சிவபெருமான் அவனுடைய அந்த அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தின் மூலமாக நாம நிற்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த யாத்திரை பத்தினுடைய முடிவாகிய செய்தி. அது அனுபவாதீதம் உரைத்தல் ஏற்கனவே பார்த்துட்டோம். அனுபவம் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு நாம கிட்ட ஒண்ணு கேட்டு அதன் மூலமாக தெரிந்த ஒன்றின் மூலமாக தெரியாத ஒன்றை சொல்லி தருவதுதான் நமக்குரிய சித்தாந்தம். அதுக்கு பேரு வந்து அனுமான பிரமாணம் சொல்லுவாங்க. அனுமான பிரமாணம். அனுமானத்தின் மூலமாக நமக்கு ஒரு செய்தி கிடைக்கும். தெரிந்த வச்சு தெரியாது. அதனால உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி. எனக்கு இன்னும் 2-3 பேர்லாம் ஆன் பண்ணல. விக்னேஷ் ஐயா, தண்டபாணி ஐயா, கலாவதி அம்மா அவர்கள்லாம் கண்டிப்பா ஆன் பண்ணி ஆகணும். எனக்கு கொஞ்சம் முக்கியமான செய்தினால உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி. இது சபை நிறைந்த செய்தி, சபை நிறைந்த இடம். எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம்? திருமணமானவர்கள் தானே. எல்லாம் திருமணமானவர்கள் எல்லாம் கொஞ்சம் கரம் உயர்த்தலாம். எல்லாம் திருமணமானவர்கள், எல்லாருமே திருமணமானவர்கள். இதுல மாற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால நிறைந்த சபையில அடியன் இதை சொல்வதற்கு மிகச்சிறந்த உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேன். இதுல முன்ன பின்ன கருத்து கொஞ்சம் முகம் சுளிப்பது போல இருந்தாலும் அது கருத்து ஒத்ததை அப்படிங்கிறதையும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி முன்கூட்டியே அந்த டிஸ்கிளைமர் போட்டுக்கிறேன். நாம் எல்லாருமே வந்து இல்லறத்துல இருக்கோம். இல்லறத்துல இருந்து இல்லறத்தினுடைய அனுபவத்தை பெற்றுட்டு இருக்கோம். அப்படிதானே? எல்லாம் தெரிஞ்சுட்டீங்களா? இல்லறத்தினுடைய இல்லற வாசிகளா தான் இருக்கும். இல்லற அனுபவம் பெற்றுட்டு இருக்கோம். இப்போ இல்லறம் என்பது எப்ப நிறைவுறும் அப்படின்றதுதான் கேள்வி. இல்லறம் என்பது எப்ப நிறைவுறும் அப்படின்னா, இவர் ஒரு ஆண், அவர் உங்க பெண், 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் அன்பு பரிமாற்றம் செஞ்சுக்கிறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் திருமணம் நிகழுது. அந்த திருமணம் எப்பொழுது நிறைவு பெறும் அப்படின்னா, 2 பேரும் பாத்துக்கிறாங்க, டெய்லி வராங்க, டெய்லி பேசுறாங்க, டெய்லி ஷேர் பண்ணிக்கிறாங்க, டெய்லி 2 பேரும் வந்து இந்த அம்மா இவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு பல காலமா. இந்த திருமண பந்தம் நிறைவுற்றதா அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி? 2 பேரும் படுறாங்க, பாக்குறாங்க, பேசுறாங்க, இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, உணவு பரிமாறிக்கிறாங்க, தான் வீட்டுல என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை இவர் பாடுறாரு, இவங்களுக்கு பிடிச்ச பாட்டை அவங்க பாடுறாங்க. 2 பேரும் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படியே பல காலம் போயிட்டு இருக்கு. இந்த திருமணம் என்பது நிறைவுற்றதா அப்படின்னு கேட்டா உங்களுடைய கேள்வி என்ன? இல்ல, நிறைவே கிடையாது. திருமண பந்தம் என்பது இல்ல திருமணத்தை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இறைவன் கிட்ட வரவே இல்லை. தயவு செய்து இறைவன் கிட்ட போக வேணாம். திருமணத்தை பற்றி நம்மளுடைய கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் காலைல வராங்க, பேசுறாங்க, போறாங்க, திரும்ப காலைல வராங்க, பேசுறாங்க, 2 பேரும்
கிஃப்ட் கொடுக்குறாங்க, இவர் பாட்டு பாடுறாரு, எல்லாம் பண்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த விதமான விஷயங்களும் இல்லை அப்படின்னா அந்த திருமணம் நிறைவுற்றதான்னு கேட்டா நானே பதில் சொல்லிடுறேன், அதுக்கு நிறைவுறல அப்படின்னு. ஐயா சந்திரன் ஐயா சுவாமி. அதையா அதை வந்து திருமணம் அப்படிங்கிறது 2 மனமும் மனம் முடிச்சு பண்ணும்போது அந்த இன்டர்கஸ்ட் இருக்கணும், இருந்தால் திருமணம் வந்து முழுமை இல்ல முழுமை கிடையாதுங்க. ஐயா அதை வந்து சொல்லதான் வந்தேன். இப்போ இந்த பரிமாற்றங்கள்லாம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பரிமாற்றங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் ஆனா முக்கியமான பரிமாற்றம் என்பது அந்த உடல் இணைவு அப்படின்ற பரிமாற்றம். அந்த உடல் இணைவு அப்படிங்கிறதும் இல்லாம திருமணம் என்பது நிறைவுறாது. அது எல்லாரும் நல்லாவே தெரியும். திருமணம் என்பது அது நிறைவுற வாய்ப்பே இல்லை. அது முடிஞ்சது, சரி, உடல் இணைவு முடிஞ்சிருச்சு. திரும்ப உடல் இணைவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமண பந்தம் நிறைவுற்றதா? அப்ப இவங்க உடலாலும் இணைவு விட்டுட்டாங்க. உடல் இணைவு நிறைவுற்றதுக்கு அப்புறமும் திருமண பந்தம் நிறைவுற்றதான்னா நம்மளுடைய இந்து தர்மப்படி அருமை 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 ஜானகியம்மா அருமை. யாராவது சொல்லுவாங்களான்னு எடுத்துட்டு இருந்தேன். இந்த உடல் இணைவு நிறைந்ததுக்கு அப்புறமும் திருமண பந்தம் நிறைவுறல. அதுக்கப்புறம் குழந்தை என்பது பிறந்தாலே ஒழிய இந்த திருமண பந்தம் நிறைவு. குழந்தை பெறணும், சரிங்களா? குழந்தை பிறந்தா தான் திருமண பந்தம் நிறைவுறுவதாக சொல்லுவேன். அதுவும் எவ்வளவு சதவீதம்? 70% தான் திருமண பந்தம் நிறைவுறுகின்றது. நல்லா கவனிங்க, முக்கியமான நம்முடைய அறம் இல்லறத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக நீங்க பக்கத்திலேயே இருந்தாலும் அன்பு பரிமாறி கொண்டாலும் இவருக்காக அவர் பாடினாலும் அவருக்காக இவங்க பாடினாலும் உடல் இணைவு கொள்ளாமல் திருமண பந்தம் நிறைவுறுதல. ஏன்னா இந்த நீங்க பரிமாறிக்கொள்ளுகின்ற எல்லா உறவுகளும் இருந்தாலும் அண்ணன் கிட்ட இருப்பாங்க, இதே பரிமாற்றம் அண்ணன் கிட்ட இருக்கும், அக்கா கிட்ட இருக்கும், அப்பா கிட்ட இருக்கும், எல்லா கிட்ட இருக்கும். ஆனா கணவன் மனைவி என்ற அந்த உறவு இல்லற உணர்வு முழுமை பெறுவது உடல் இணைவுல ஒரு 50%. 70% என்பது அவர்களுக்கு ஒரு மக்கள் பேரு உருவாகணும். அதுதான் தயவு செய்து இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு திருமண குழந்தை பேர் இல்லாம இருந்தா கண்டிப்பா பெருமானுடைய அருளால அவர்களுக்கு குழந்தை பேரு பெற்று அவர்கள் முழு பூர்த்தியாக வேண்டும் என்று இந்த நேரத்துல குருநாதருடைய வாக்கிலே நின்று அடியேன் சொல்றேன். அதாவது யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, சப்போஸ் அவங்களுக்கு என்னடா நம்ம திருமணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தை இல்லை, இவர் வந்து இப்படி இது நிறைவுறலன்னு சொல்றாரே அப்படின்னு நினைச்சீங்கன்னா மன்னிக்கணும், உங்களுக்கும் பெருமான் முழுவதுமாக அந்த 70%. இப்ப குழந்தை பிறந்துருச்சு, நிறைவுற்றதா? இல்லைங்க ஐயா, அப்பவும் நிறைவாகாதுங்க. அதை படிக்க வைக்கணும், அது கல்யாணம் பண்ணணும், பேரம் பேத்திகளை பார்க்கணுங்கிற ஆசை வந்துருங்க ஐயா. முழுமையாக 100% நிறைவுறும் அப்படின்னா நம்ம பெற்ற மக்கள் வந்து சான்றோர்களாகும் போதுதான் நம்ம திருமண பந்தம் நிறைவுறும். நம்ம பிறந்த குழந்தை சான்றோனாக இருக்கணும். சான்றோன் என்றால் அறத்திலே நின்று பல நற்காரியங்களை செய்து அடுத்த சமூகத்திற்கு வழிவகை செய்யும். இப்பதான் திருமண பந்தம் நிறைவுறும் 100%. அப்ப திருமண பந்தம் என்பது எப்ப நிறைவுறும் அப்படின்னா திருமணம் என்பது முதல்ல இருவருக்குரிய மனத்தினாலே ஒன்று சேர்த்து, மனத்துக்கு அப்புறம் no one is there. Huh? He's not available. ஆக இங்க முக்கியமான செய்தி, திருமணம் என்பது நிறைவு என்பது மனத்திலே ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டு, உடலிலே பரிமாற்றம் ஏற்பட்டு, அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நன்மக்கள் பேரு பிறந்து அந்த மகப்பேரும் சான்றோனாகும் வரை அந்த இல்லறம் என்பது நிறைவுறவில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது நமக்கு தெரிஞ்ச செய்தி, சரிங்களா? இதுதான் முக்கியமான சார். இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் உற்று கவனிக்கணும். இதுதான் இப்பதான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள வரோம். நாம சிவபெருமான் மீது முதல்ல காதல் கொள்ள வேண்டும். அவன்கிட்ட காதல் கொள்ளணும். அவனுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்றது போல சிவபெருமானிடத்தை நாம் காதல் கொள்ளணும் கன்ஃபார்மா. காதல் கொண்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அவன்கிட்ட போவோம், அவன் கோயிலுக்கு போவோம், அவனையே சுத்தி வருவோம், அவன்கிட்ட பாட்டு பாடுவோம், அவனுக்கு நெய்வேத்தியம் வைப்போம், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் தொடர்ந்து செய்யறப்போ என்ன ஆகும்னா அவனிடம் நெருக்கமாக நாம் இருக்கிறோம். இப்ப இது மட்டுமே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பக்தி முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டாங்க. கோவிலுக்கு போய் தொண்டு செய்யறது, உளவாரம் செய்யறது, நமக்கு விளக்குல ஏத்துறது, சாமிக்கு மாலை போடுறது, தேவாரம் பாடுறது, திருவாசகம் பாடுறது எல்லாமே இதோட முடிஞ்சுது. அப்படிங்கிறது எப்படின்னா இருவரும் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவர்களிடையே உடல் இணைவு இல்லாமல் இருப்பது எப்படி அது திருமண பந்தம் ஆகாதோ அது போல இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பந்தமானது முடிவாகல. அது எப்படி இருக்குன்னா தொடுத்துட்டு நிக்குது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க 2 பேரும் என்னவா இல்லை, அவர்கள் 2 பேரும் இணைவாக இல்லை. அப்போ
இறைவனோடு எப்படி நாம இல்லறத்துல நின்று ஆண் பெண் இருவரும் உடல் இணைவு ஏற்பட்டால்தான் 70% 50% அங்க திருமண பந்தம் நிச்சயிப்பது போல சிவபெருமானிடத்தே சென்று அவனோடு நாம் இணைய வேணும். நீங்க கேட்கலாம் கேள்வி, ஏன்பா உடல் என்பது தெரிஞ்சிருச்சு, ஆண் உடலும் பெண் உடலும் தெரிஞ்சிருச்சு, இணைவு சரியா இருக்கலாம், இந்த இறைவனோடு இணைவு என்பது நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இறைவனுக்கு ஒரு உடல் உண்டு. இறைவனுக்கும் ஒரு உடல் உண்டு. இறைவனுக்கு என்ன உடல் உண்டு அப்படின்னா, இறைவனுடைய உடல் என்பது 3 வகை திருமேனி பெருமான் இருக்கு. என்ன திருமேனி அப்படின்னா, அவனுக்கு அருள் திருமேனி, அன்பு திருமேனி, அறிவு திருமேனி என்று 3 பொருள் உண்டு. சிவபெருமானுக்கு 3 உடல்கள் உண்டு. அவனுக்கு உடலாக சொல்லப்படுவது, அவனுக்கு அருளே உடல், அவனுடைய கருணையே உடல், அவனுடைய அறிவே உடல். இது 3. அப்போ இந்த 3 திருமேனியில நமக்கும் அந்த 3 இருக்கு. அப்போ ஒண்ணும் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான செய்தி. நீங்க சிவ வழிபாடு செய்கின்றீர்கள் அப்படின்னா உங்களுக்கும் பெருமானுக்கும் தொடர்பு இருக்கு, ஆனா இணைவு இல்லை. அதனால இறைவனுடைய உடலோடு நம் உடல் தொடர்பு கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு ரொம்ப நிச்சயமாக வேண்டும். அது என்ன அப்படின்னா, அவனுடைய உடலாகிய கருணையும் என்னுடைய கருணையும் ஒண்ணு சேரும் போது நாம எப்படி தாம்பத்தியம் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயம் நடந்தாதான் நம்மளுடைய ஆண் பெண்ணுடைய திருமண பந்தம் நிச்சயமாகப்படுகின்றதோ, அது போல இனிமையோடு இந்த 2 பேருடைய அவனுடைய கருணையும் நம்ம கருணையும் ஒண்ணு சேரும். அவனுடைய கருணை என்ன, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முதல்ல செஞ்சு உதவி செய்யறது. நீங்க எப்பெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ உடல் நடுங்கி ஓடி போய் அவர்களுக்கு உதவி செய்யறீங்கன்னா அப்பதான் நீங்களும் பெருமானும் ஒன்றாக இணைந்து விட்டீர்கள் என்று பொருள். அதுதான் 50%க்கான பொருள். அப்ப 50% அடைஞ்சிட முடியும் எப்ப அப்படின்னா, அவன் அதே மாதிரி இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அவனை அறிவால் வழிபாடு செய்யணும். திருப்புகள்ல அது விரல் மாறனைந்து அதுல வரும், அறிவால் அறிந்து உன் இருத்தால், அதை சரியா சொல்லுங்க, அடியனுக்கு அந்த இடத்துல சரியா சொல்லுங்க. அறிவால் அறிந்து இருத்தால் இறஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. ஆஹா, சிவசிவ ஆஹா, அருமை, நன்றிங்கம்மா. அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சு அடியார் இடர்கள் களைவாயே அப்படின்ற வார்த்தை. இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும்னா, அறிவால வழிபாடு செஞ்சாதான் அவனோடு நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று பொருள். அப்ப அறிவற்ற வழிபாடு என்று இருக்கின்றதானா? ஆமா, இருக்கு. எப்போ என்ன அறிவற்ற வழிபாடு? ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவோம். அறிவற்ற வழிபாடு அப்படின்னா என்னன்னா, இறைவனை எந்த மொழியில் வழிபாடு செய்வதுன்னு ரொம்ப பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. சமஸ்கிருத வழிபாடு, தமிழ்ல வழிபாடு செய்யறதா, அந்த மாதிரி ரொம்ப போயிட்டு இருக்கு. ஆனா இதுல தமிழ்ல வழிபாடு செய்வது தமிழர்களாக நமக்கு ஒரு பெரும் கடமை அதுல இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு மாயை என்ன இருக்குன்னா, நம்ம சமஸ்கிருத வழிபாடு செஞ்சாலும் ஏதோ பெருமானுக்கு பக்கத்துல போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா? அந்த இடத்துல நமக்கு அதை சரியா புரிந்து கொள்ளாத தன்மையில நம்ம இது மாதிரி நிறைய வழிபாட்டு சிதறல்கள் இருக்கு. பெருமானை அறிவால் வழிபாடு செய்யணும். அறிவால் வழிபாடு செய்வது என்பது, ஏன்னா பெருமானுக்கு அறிவு திருமேனி என்ற திருமேனி. நீ அவனுடைய அறிவும் உங்க அறிவும் ஒண்ணு சேரணும், அவனுடைய கருணையும் உங்களுடைய கருணையும் ஒண்ணு சேரணும், அவனுடைய அருளும் உங்களுடைய அருளும் ஒண்ணு சேரணும். ஆக இது 3 ஒண்ணு சேரணும். அருளுக்கும் கருணைக்கும் என்ன வித்தியாசம் என்ன? அருள் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தருகின்ற கருணைக்கு பேரு அருள்னு பேரு. அதனாலதான் சிவபெருமானை அருள்மிகு, எல்லாருக்கும் அருள்மிகுன்னு சொல்லுவோம். அருள் என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு பெருமான் கருணை செய்யறான்ல, நம்ம திரும்பி ஏதாவது அவனுக்கு செஞ்சிட முடியுமா? பெருமான் நமக்கு கருணை திரும்பி அவனுக்கு ஏதாவது கைமாறு செய்ய முடியுமான்னா, யானிலன் இதற்கு ஓர் கைமாறேன்னு சொல்றாரு. யானில நமக்கு ஒரு கைமாறு செய்யவே முடியாது பெருமான். அதனால அவன் செய்கின்ற அந்த கருணைக்கு பேரு அருள்னு பேரு. நாம இன்னொருத்தவங்க மேல, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, ரோட்ல விழுந்துட்டாங்க, அவங்கள்ட்ட போய் தூக்கி விடுறோம், அது பேர் என்னது? அருளா கருணையா? அது எப்படி கருணை? ஏன்னா எது எதிர்பார்ப்பு இல்லை, அவங்க யாரையும் நம்ம இது பண்ண போறது இல்லை, அவங்க யாரையும் நம்ம யாருன்னு உதவி. அது ஏன் கருணையில வராது, அது ஏன் அருள்ல வராதுன்னா, நாம ஒரு நல்லது செஞ்சா கூட என்ன நினைப்போம், இந்த புண்ணியமாவது நமக்கு வந்து சேரும்ன்ற ஒரு எண்ணம் வரும். நல்லது செய்யறப்போ இந்த புண்ணியமாவது நமக்கு வந்து சேரும்னு நினைச்சு அந்த நல்லதை செய்யறோம் இல்லையா? அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பா அது கருணையாத்தான் இருக்கும், அருளாக இருக்காது. ஆக அருளாக இருக்கணும்னா புண்ணியம் கூட எனக்கு தேவையில்லை, ஏதோ நல்லதோ என்னதோ அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆக நீங்க எப்பொழுது எல்லாம், இப்போ நீங்க நல்லா கவனிங்க, அந்த அம்மா பேசுறது இல்ல, யாரு அந்த அம்மா இருக்குல்ல,
அந்த வீட்டுக்காரம்மா பேசுறது இல்ல, சாப்பாடு வைக்கிறது இல்ல வீட்டுக்காரர்கிட்ட. ஆனா உடல் இணைவு இருந்தாலும் அவங்க 2 பேரும் கணவன் மனைவி தான். அது போல கோவிலுக்கு போக தேவையில்லை, சுற்றி வலம் வர தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனா கருணையோடு நின்றீர்கள் என்றால் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள உயிர் சம்பந்தமானது நிச்சயிக்கப்படுகின்றது. 50% நிச்சயிக்கப்படுகிறது அர்த்தம். அது அந்த பந்தமானது உண்மை பெறுகின்றது. அப்ப அடுத்தபடி என்ன இருக்குன்னா நன்மக்கள் பேரு. இப்போ நானும் சிவபெருமானும் ஒண்ணு சேர்ந்துட்டேன். இப்போ எனக்கு சிவபெருமானுக்கு உள்ள பந்தமானது 50% உறுதி ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஒரு 25% இருக்கே நன்மக்கு. நான் எப்படி குழந்தை பெற்றுக்கிறது? இல்ல கேட்கலாம்ல, நீங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம்ல. உன் கூற்றுப்படி நானும் சிவபெருமான் சொல்லிட்ட உடல் இணைவு என்பது இங்க ஒரு கருணையினால, அது சாமி சொல்லுவார்ல, கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட சொல்லுவார் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட அந்த இடம் எங்க இருக்குன்னு அடியார்கள் எங்கேயாவது எடுத்து சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சதுதான். விட்டுடுதி கண்டாய், நம்மளுடைய இந்த விரல் வேங்கை அது வரும் இல்லையா, நம்ம எனக்கு இதுதான் என்னுடைய பெரிய ப்ராப்ளம். எனக்கு எங்க இருக்குன்னு இது வந்து எந்த கருணை சாமி உத்தரகோச மங்கை பதிகங்க ஐயா. உத்தரகோச மங்கை பதிகம் நம்மளுடைய 50 பதிகம் கொண்ட நீத்தல் விண்ணப்பம் நினைக்கிறேன். நீத்தல் விண்ணப்பத்துல இருக்கு நினைக்கிறேன். விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கை நீத்தல் விண்ணப்பத்தான் அந்த பாட்டு. சொல்லுங்க, யாராவது பாடுங்க. கருணையினால் கலந்தாண்டு கடையவனேனை கலந்து நின்றாண்டு கொள் கடையவனே வரலீங்களா, புக் எடுக்கணுங்க ஐயா. ஆமா, யாராவது ஒருத்தவங்க பாடுறப்போ ஒருத்தவங்க கண்டிப்பா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மத்த எல்லாரும் சேர்ந்து பாடுறப்போ பாடலாமா? பிரேமாமாவே பாடு. கடையவனே நீ கருணை நீனால் கலந்த ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோச மங்கை கரசி சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே. அந்த முதல் வரியில கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட அப்படின்ற வரி வருதுங்கய்யா. சிவாயனம் கருணை. கருணையினால் கலந்தாண்டு கொண்டன்ற இடத்துல தான் பெருமானுக்கும் நமக்கும் சம்பந்தமானது பந்தமானது நிச்சயிக்கப்படுது. அவ்வளவுதான். அவனுடைய கருணை என்னுடைய கருணையும் கலக்கணும். அப்படி கலந்தாத்தான் 2 பேரும், எப்படி ஆண் பெண் உடல் இணைவு எப்படி நடக்கின்றதோ அது போல இங்க பக்தியிலே நம்ம 2 பேருடைய கருணையும் கலக்கணும். கருணையே உங்களுக்கு இல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. கருணையே கிடையாது, உங்களுக்கு இல்ல. எந்த உயிர்கள் மேலும் எந்த இது கிடையாது. ஆனா சிவபெருமானை மட்டும் அப்படியே ரொம்ப போற்றி பணிகின்றீர்கள். உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் பந்தம் நிச்சயிக்கப்பட்டதான்னு கேட்டா நிச்சயிக்கப்படலைன்னு அர்த்தம். பந்தம் முழுவதுமாக நீங்க பாத்தீங்கன்னா பல காலத்துல முனிவர்கள் தபஸ்விகள் எல்லாம் பாத்திரீங்களா? முனிவர்கள் தபஸ்விகள் தேவர்கள் எல்லாம் தவம் செய்வாங்க, எல்லாம் தவம் செஞ்சு வரங்கள் எல்லாம் பெறுவாங்க. எதுக்காக அந்த வரத்தை பெறுறாங்க அப்படின்னா கருணையினால அல்ல, தன்னுடைய விஷயத்தை நிலைநாட்டுவது. அதனாலதான் சாமி தேவர்களுக்கும் தெரிய மாட்டாரு, முனிவர்களுக்கும் தெரிய மாட்டாரு. ஆனா அடியவர்களுக்கு தெரியறதுக்கான காரணம் என்னன்னா, அடியவர்கள் கருணை கலந்த தூசனை செய்கின்ற ஒரே காரணத்தினாலதான் இவருக்கும் மூவருக்கும் தெரியாது. அகரமுமாகி அதுல பாடும், அகரமுமாகி அரியனவாகி அயனனவாகி. அது அது அந்த பாடலும் யாராவது பாடலாம். அம்மா பாடலாம், மீனாட்சி அம்மா பாடலாம். அகரமுமாகி கரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி அவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இரு நிலமீதில் எளியனோ வாழ எனது முன்னோடி வர வேணும். நன்றிங்கம்மா. இதுல பாத்தீங்கன்னா அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாயின்னு வரும். இது என்னடா, அயனும் ஆயிடுச்சு, அரியும் ஆயிடாச்சு, அரணும் ஆயாச்சு, அவருக்கும் மேல ஒரு பொருள் இருக்கானா? இருக்கு. என்ன காரணம்னா, ஏன்னா இந்த ஐவர்களுக்கும் தெரியாத ஐவர்கள்னா யாரு? 5 பேர்னா யாரு? திருமால், பிரமன்,
அப்புறம் வந்து உருத்திரன், மாகேஸ்வரன், சதாசிவன் என்ற 5 மேலாக இருக்கக்கூடியவன் தான் சிவம். அந்த சிவம் வந்து யாருக்கு தெரிய மாட்டாங்கன்னு இந்த 5 பேருக்கும் தெரியல. ஏன் தெரியலன்னா கருணையினால கலக்கல. கருணையினால கலக்காதவங்களுக்கு அவங்க என்ன அவங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு அர்த்தம். பந்தம் உறுதியாக. புரியுதா? இப்ப நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பேசுறதுக்கும் வீட்டுக்காரரா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? வீட்டுக்காரம்மாவா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால கருணை இல்லாத பக்தி என்பது நீங்க செய்தீர்கள் என்றால் இறைவனோடு அடைவு, இறைவனோடு கலப்பு என்பது ஒரு காலம் நிகழாது. அதுதான் முதல். 2வது, குழந்தை நாங்க எப்படி பெற்றுக்கிறது? இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டா தானே முடியும். நாங்க எப்படி குழந்தை பெற்றுக்கிறது? குழந்தை, ஏன்னா நாங்க 2 பேரும் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குழந்தை இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஒரு நிமிடம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இறைவனும் நாமளும் ஒண்ணு சேர்ந்தாச்சு, கருணையினால கலந்தாச்சு. அப்ப கண்டிப்பா அதுக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா வேணும்ல. குழந்தைகள் தானே 75%. குழந்தை என்பது என்னன்னா ஒரு அடியாரை தோற்றுவிப்பது. அதுதான் நம்முடைய குழந்தை. இறைவனும் நாமும் ஒன்று கலக்கும் போது, கருணையினால கலக்கும் போது, இறைவனை பற்றி எந்த செய்தியும் அறியாத ஒரு அடியவர்கிட்ட போய் சிவபெருமான்னு ஒருத்தர் இருக்கு, அப்படி அவர் தான் எல்லாத்துக்கும் முழுமுதற் பொருள், அவனை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர்களுக்கு புரிவது போல சொல்லி சிவத்தே அவர்கள் அந்த ஆன்மாவை கொண்டு சேர்ப்பது என்பது உங்களுக்கும் இறைவனுக்கும் பிறந்த ஒரு அருட்குழந்தை தான் அந்த குழந்தை. அப்ப 75% முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த குழந்தை, நீங்க ஒரு அடியாரம், சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்த்து விடுவாங்க, எல்லாத்தையும் நிறைய பேரை சேர்த்து விடுவாங்க. ஆனா சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்கள ட்ராக் பண்ணுவோமான்னு தெரியாது. ஒன்ஸ் சேர்த்து விடுவோம், அப்ப திரும்ப வரமாட்டாங்க. நான் நிறைய தடவை குருமூர்த்தி ஐயா வரல. குருமூர்த்தி இப்ப கூட நான் என்ன சொன்னேன், நீங்க கூப்பிடுங்க எல்லாத்தையும் சொன்னோமா இல்லையா? ஞாபகம் இருக்கா? எல்லாரையும் கூப்பிடுங்க. ஓவியம்மா கூப்பிடுங்க, சரவணையா கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடு வர சொல்லுங்க. ஏன்னா அவர்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இருந்தாகணும் அப்படின்னு சொன்னோம். அப்போ நம்ம அடியவரை புறம் தருதல் என்பது இறைவனுக்கும் நமக்கும் பிறந்த அருள் குழந்தை. அது எவ்வளவு அழகான கருத்து பாருங்களேன். அந்த அருள் குழந்தை சரியாக இறைவனிடம் சென்று சேர்கின்றதா குருநாதரை பற்றிடுச்சுன்னு வச்சுங்க. நீங்க சிவபெருமான்கிட்ட வழிபாடு செய்யறீங்க, கருணையோடு கலந்து அவனோடு நிக்கிறீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் பந்தமானது, உயிர் பந்தமானது நிச்சயிக்கப்பட்டது. அதன் மூலமாக ஆட்கொண்டு இல்லாத ஒரு சிவ அறிவு இல்லாத குழந்தைக்கு சிவ அறிவை ஊட்டி, குழந்தையோ பெரியவங்களோ, சிவ அறிவு இல்லாத எல்லாருமே குழந்தைதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவ அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, 90 வயசா இருந்தாலும் சரி அவங்க குழந்தைதான். ஆனா அவர்களுக்கு நீங்க சிவ அறிவை ஊட்டும் போது நீங்க தான் தாய் தந்தையர், நீங்க சிவபெருமான் 2 பேரும் தாய் தந்தையரா மாறுறீங்க. அவங்களை அப்படியே கொண்டு சேர்க்கிறீங்க. அவர்கள் திரும்ப நல்ல வழியில ஆற்றுப்படுத்தி கடைசியில சிவபெருமானுடைய திருவடிக்கு போகிற வழக்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்பட்ட பந்தமானது 100% முழுமையடைகின்றது. இந்த அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் சிறந்த விஷயங்களை செய்யறோம் அப்படின்னா, இப்ப புரிஞ்சுதா? நாமளும் சிவபெருமானும் கலந்து நிட்டுட்டோம், இறைவனே கலந்தாண்டு கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு நாமும் சிவபெருமானும் கலந்துட்டா மட்டும் போதாது. நீங்க கவனிங்க, யாத்திரை 10ல சுவாமி நம்முடைய மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? இந்த பாட்டுல என்ன சொல்ற? 4வது பாட்டுல, பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கு ஒருபடுமின் அடைவோம் நாம் சிவபரத்து உள் அணியார் கதவு அடையாமே உடல் பெருக்கி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்கடையே. வாங்க போலான்ற நினைச்சா அவர் மட்டும் போயிருந்துருக்கலாம்ல. யாரு? மணிவாசகர் மட்டும் போயிருந்திருக்கலாம்ல. கடையவனே கருணையினால் என்னை கலந்தாண்டு கொண்ட அப்படின்றார். அவன் கருணையை கலந்தான். 2 பேரும் கருணை கலந்தாச்சு. அப்பவே 2 பேருக்கு திருமணம் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் முழு திருமண பந்தத்துல வந்த மாதிரி. அப்போ சிவபெருமானோடு கலந்து, அவனுடைய கருணையோடு நம்மளுடைய கருணையானது கலந்து, அந்த கருணையினாலே நாம் மற்ற அடியவர்களை எல்லாம், அதனாலதான் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர்ல இருந்து, நால்வர் பெருமக்கள் இருந்து, 27 திருமுறை ஆசிரியர்கள் இருந்து, 14 மெய்கண்ட சாஸ்திரம் எழுதியவர்கள் இருந்து எல்லாரும் என்ன எதுக்காக இவ்வளவு பாடல் எழுதியிருக்காங்க? எதுக்கு நீங்க எல்லாம் சொல்லணும். எதுக்கு? அவங்க சிவபதத்தை அடையறதுக்காண்டி நமக்கும் சிவத்துக்கும் பந்தம் ஏற்படுத்துறது. இல்ல, இப்ப கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு 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 இது விஷயம், ஒரு பரிசு கொடுக்கலாம். கரெக்டா சொல்றவங்க இப்ப நம்ம பேசுற
அவர்கள் அடைந்த சிவபதத்தையே மத்த ஆன்மாக்களையும் சென்று அடைய வைக்கிறதுக்காக. இப்ப நம்ம பேசின கான்டெக்ட் எல்லாமே பேசுறது கரெக்ட் தான். இப்ப நம்ம பேசின கான்டெக்ட்ல புடிச்சு பேசுங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, சொன்ன கான்டெக்ட் எதுக்கு இவ்வளவு எழுதியிருக்காரு, ஏன் இத்தனை திருப்புகள், ஏன் இத்தனை திருமுறை, எத்தனை திருவாசகம், எத்தனை விஷயம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. படிநிலையில தான் அவர் அறிய முடியுங்கிற ஒரே விஷயத்துக்காண்டிதான் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு வகையில ஒன்றாக கலந்து அவன் கருணையினால அடுத்த அடியார உருவாக்குறதுங்க. திருக்கூட்டத்தை உருவாக்குங்க. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? அருட்குழந்தைகளை உருவாக்குவது. அது அப்பதான் 75% ஆகுது. அதனாலதான் அவங்க அடைவு செய்தது, சிவனோடு அடைவு செய்தது மட்டும் முக்கியம் கிடையாது. நீங்க சிவனடியார்களை புறம் தருவதுதான். இதுல ஒரு விஷயம் நான் பெருமையா நினைச்சுக்குவேன், எல்லாமே என்னுடைய தாய்மார்கள் தான், எல்லாரும் என்னுடைய தாய்மார்கள் தான், எல்லாருக்கும் நான் குழந்தை தான். ஆனாலும் அவங்களும் எனக்கு குழந்தை, எல்லாருக்கும் நானும் குழந்தை, அவங்களும் எனக்கு குழந்தை. எனக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த குழந்தைகள், எல்லாரும் சிவபெருமான். நான் அவங்க எல்லாருக்கும் குழந்தைதான், அது மாற்று கருத்தை இல்லை. ஆனாலும் பெருமையா சொல்லிக்கிறேன் அடியன், என்னன்னா எனக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த குழந்தைகளே எங்களுடைய அடியவர் திருக்கூட்டம், சிவபெருமானுடைய திருவாசக சிந்தனை அடியவர் திருக்கூட்டம். அதுவும் எப்படிப்பட்ட அடியவர் திருக்கூட்டம், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எல்லாம் கிட்ட 4 வருஷமா இங்க திருவாசகம் படிச்சு நல்ல ஒரு நிலையோடு சிவபெருமான் ஒருவனை தவிர வேற ஒருவன் இல்லை என்ற கற்பு நிறைந்த பக்தி ஒழுகுகின்ற இடமாக வைக்கின்ற ஒரு குழந்தைகளே பிறக்கிறது பெரிய விஷயம். அதுலயும் கற்புடைய குழந்தைகளை தருவது என்பது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். அந்த கற்பு நிறைந்த குழந்தைகளை பெற்று அருட்குழந்தைகளை தருவதற்காகத்தான் திருமுறையே. அந்த குழந்தைகள் மூலமாக சந்ததி பெருகி கொண்டு இருக்கணும். என்ன சந்ததி? சிவ குழந்தைகள், சிவ அருட்குழந்தைகள் என்ற சந்ததி பெருகினாத்தான் அந்த குழந்தைகள் எல்லாம் சிவபதத்துக்கு போய் சேரும். மொத்தத்துல எங்க சப்போஸ் வைணவத்துல போனா என்ன, வைணவ பதத்துல போய் நின்றோம், அங்க பாதியில 24 தத்துவத்திலேயே போய் நின்றோம். நம்ம சிவத்துல மட்டும்தான் 36 தத்துவம். சக்தி குழந்தையா மாறிட்டு எங்க போயிடும்? சாக்தத்துல போயிடுச்சுன்னா எங்க போயிடும்? 35ல போய் நின்றோம், விந்துல போய் நின்றோம், பிந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிந்துல போய் நின்றோம். அதுக்கப்புறம் நாதத்துக்கு போவேன். அது மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் இப்ப சிவ குழந்தையா மாறிடுச்சுன்னா முழுமையா போய் அது சிவத்தை அடையும்ன்றதுதான் நாம பக்தி செய்வது என்பதோடு நம்மளுடைய முடிவு அடையல. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நல்லா கவனிங்க எல்லாரும், இதுல என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேர் இன்னும் சிவனோடு அடையவே நிகழல. நிறைய ஆன்மாவுக்கு சிவனோடு அடையவே நிகழல. சிவனோடு அடைவு என்பது அவனோடு கலத்தல் என்ற விஷயமே நடக்கல. போறோம், எனக்கு காரு வேணும், கார் வேண்டுவதற்கு என்ன பதிகம்னு பரட்டுறோம், எங்க திருமுறை கிவுக்குன்னு பரட்டுறோம். கார் வாங்குவதற்கு என்ன பதிகம்? பாடு. அவன் காரை கொடுப்பான், வாங்கி போயிடும், அவ்வளவுதான். அவனுக்கு அவ்வளவுதான் சந்தோஷம். குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பதிகம்? வீடு கட்டுறதுக்கு என்ன பதிகம்? கண்ணு தெரியாட்டி என்ன பதிகம்? கால் வலிச்சா என்ன பதிகம்? கை வலிச்சா, இந்த பதிகம் எல்லாம் பாடுறது என்பது நீங்களும் அவங்களும் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க, ஆனா கடைசி வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ளயும் எந்த இணைவும் ஏற்படாத நிலை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் இந்த மாதிரி சொல்லி இங்க புரிய வச்சேன்னா, இல்லறத்தை சொல்லி புரிய வச்சா நமக்கு நல்லா புரியும். ஏற்கனவே தெரிஞ்சதை வச்சு தெரியாததை நான் சொல்லியிருக்கேன், அதனால இது இன்னும் சிறப்பா புரியும். சிவனோடு அடைவு ஏற்படுவது, அவனுக்கு அடைக்கலமாவது, அவனோடு இணைவது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நிகழல அப்படின்னா நம்ம பக்தியில 50% கூட நம்ம வரலன்னு அர்த்தம். 50% கூட நம்ம வரல பக்தியில. அப்போ இறைவனோடு அப்போ நாம பெருமான்கிட்ட செய்கின்ற கருணை என்பது 50%. அவ்வளவுதான். அவனுக்கு நமக்கு கருணை எப்போ 50% தான். ஆனா அந்த கருணை எல்லா உயிர்களிடத்தும் படர்வதுதான் 75%. படர்ந்த அத்தனையும் சரியாக பூக்கின்றதா என்ற அளவுக்கு அதை காத்து நிற்பதுதான் 100%. ஆக ஒரு வீடு என்பது, ஒரு இல்லறம் என்பது எப்படி கணவன் மனைவியோடு மனத்தால் இணைந்து, உடலால் இணைந்து, அவர்கள் மூலமாக ஒரு சந்ததி தோன்றி, சந்ததி என்பது நற்சான்றோராகும் வரை நமக்கு பொறுப்பு இருப்பது போல இந்த உடல் பொறுப்பு ஏற்கிறதுக்கு இதுக்குதான் காரணம். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இப்ப எல்லாம் நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம், நீங்க இது பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஒரு செய்தி சொல்வதற்காக அடியன் காத்துங்க. இப்ப முக்கியமான செய்தி என்னன்னா, அடியன் சொன்ன திரும்ப ரிப்பீட் பண்றேன், சிவத்தோடு கருணையினால் கலப்பது, கலந்த பிறகு சிவ அருட்குழந்தைகளை பெறுவது, அந்த அருட்குழந்தை பெற்ற குழந்தைகளை சரியான பாதையிலே கொண்டு சேர்ப்பது, இத்தனையும் நமக்கு நம்முடைய
விஷயத்துல உண்டு. இதுதான் எப்படி இல்லறம் நிறைவுறுகின்றதோ அது போல இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பந்தமானது நிறைவுறும். எத்தனை குழந்தை பெற்றுக்கிறோமோ அத்தனை கிரெடிட் நமக்கு. அது போல எவ்வளவு அடி. அதனாலதான் நாம் என்ன பண்றோம், வேலுண்டு வினையில வார வழிபாடு நிகழ்த்துறோம். வார வழிபாடு போய் நேர்ல போய் தெரியாதவங்களை கூப்பிட்டு, நீங்க எல்லாம் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிருப்பேன்ல, யாராவது தெரியாதவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி முருகத்தை படிங்கன்னு சொல்லுங்க. அது என்ன அர்த்தம்னா அருள் குழந்தைகளை பெறுவது. ஏற்கனவே கருணை பெற்ற ஒருவர் கருணை பெறப்போகின்ற ஒருவரை ஆற்றுப்படுத்தி அவர்களை சரி செய்வது. அப்போ எத்தனை குழந்தை பாருங்க உங்களுக்கு எல்லாம், எல்லாருக்கும் எத்தனை பேரை நீங்க சேர்த்திருப்பீங்க, எத்தனை பேரை கொண்டு வந்திருப்பீங்க, எவ்வளவு விஷயமான அருள் குழந்தைகள் எல்லாம் நீங்க இருப்பீங்க. எல்லாத்துக்கு மேல உங்களுடைய திருவடியில எப்பொழுதுமே அடியேன் ஒரு குழந்தையாகவே உங்க திருவடிக்குள்ள எப்பயுமே அமர்ந்திருக்கேன். அடியேன் ஒரு குழந்தை, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய கருணையில அடியேன் ஒரு குழந்தை உங்க திருவடிக்கீழ எப்பொழுதுமே அமர்ந்திருக்கும். அது அடியேன் சற்று பெரும்பெரு. ஆக இந்த அனுபவம் என்பது பெறாமல், இதுதான் அனுபவத்தினுடைய உரை, அனுபவாதீதத்தினுடைய உரை. யாத்திரை பத்து சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, இறைவனோடு கலந்து கருணையினால் ஆண்டு கொண்ட நம்முடைய மணிவாசக பெருமான் நம்மையும் தன்னுடைய சிவ பயணத்திலே நம்மளை சேர்த்து கேட்கிறார், நம்மளையும் நீங்களும் வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கனடாவுக்கு இமிகிரேட் ஆகணும்னு வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவுக்கு இமிகிரேட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். எல்லாம் இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். IELTS எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கணும், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் மேல இமிகிரேஷன் ஆபீசர் கேட்கிற ஏதாவது ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா அவர்களுக்கு பிறந்த குழந்தை இருக்குல்ல, இப்ப 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இமிகிரேட் ஆகுறாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, ஒரு 5 வயசு குழந்தை, 2 குழந்தைங்க இருக்குதுங்க. அந்த குழந்தைங்க ஏதாச்சும் பண்ணுமா இமிகிரேட் ஆகிறதுக்கு? ஏதாச்சும் பண்ணுமா? தேவையில்லை சாமி. அவங்க அங்கதானே போயிருக்காங்க, அதனால அங்க பிறந்ததுனால அந்த நாட்டு குழந்தைங்களோட பிறக்க வேணாம். இந்தியாவுல பிறந்தாலுமே அம்மா அப்பா 2 பேருக்கும் கிரீன் கார்டு கொடுக்குறாங்க, இமிகிரேஷனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு இமிகிரேஷன் உண்டு. அவங்க அங்க பிறக்கணும் அவசியம் இல்லை, எங்க பிறந்தாலும் சரி. இவர்களுக்கு பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு காரணத்திற்காக எந்த பிரயத்தனமும் தேவையில்லை அவர்களுக்கு எல்லாம். அது போல ஏற்கனவே இமிகிரேஷன் பாஸ் வாங்கிட்டார். யாரு வாங்கிட்டா? தந்தை வாங்கிட்டார், அப்பா மணிவாசக பெருமான் வாங்கிட்டாரு. என்னங்க வாங்கிட்டாரு? பூலோகத்திலிருந்து சிவலோகம் போறதுக்கு இமிகிரேஷன் பாஸ் வாங்கிட்டாரு. அந்த இமிகிரேஷன் பாஸ் தான் கையில வச்சிருக்க திருவாசகத்தை வச்சு இமிகிரேஷன் பாஸ் வாங்கிட்டார். நாம திருவாசகத்தை உணர்ந்து அதை படிச்சு அதுல பாஸ் ஆகி சாமி நமக்கு கேட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒண்ணுமே இல்ல. மணிவாசகருடைய திருவடி தாமரைகளை தந்தை போல ஆற தழுவும் போது அவர் ஏற்கனவே இமிகிரேட் ஆயிட்டாரு. ஒட்டுக்கா போய் நம்ம ஈஸியா ஒட்டிக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணிடலாம். எந்த பிரயத்தனமும் தேவையில்லை. பெருசா நல்லது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெருசா நீங்க அப்படியே எங்க ஒண்ணுமே இல்லை. திருவாசகத்தை பாடிய மணிவாசக பெருமானை குருவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் பணிந்து அவர் திருவடியை நாம பற்றும் போது எந்த பிரயத்தனமும் இல்லாம சிவபுரத்தை நீங்கள் அடைந்து விடலாம். வாங்க போகலான்ற அந்த இடத்துக்கு பேர் தான் யாத்திரை பத்து. ஆகவே ஏற்கனவே இமிகிரண்ட் ஆன நம்மளுடைய மணிவாசக பெருமானை நாம் தந்தை தாயாக பெற்ற காரணத்தினால நாம என்ன பெற்று விடலாம் அப்படின்னா, நாம சிவலோகம் என்ற பெரும் பேற்றை மிகச்சிறப்பாக பெற்று விடலாம். அப்போ சரியான குருநாதர் எவரோ அவருக்கு சீடனாவது என்பதும், சிவபெருமானோடு கருணையினால் கலந்தாண்டு கொண்டு பல அருட்குழந்தைகளை நாம் பெற்றெடுப்பதும் நம்மளுடைய தலையாய கடமை. அதுக்குத்தான் இந்த பூலோகத்துல பிறந்திருக்கோம். அவ்வளவுதான். நமக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அது அட்லீஸ்ட் அந்த குழந்தையாவது அருள் குழந்தையா மாத்தலாம். எல்லாத்தையும் மாத்துவானா, என் வீட்டுக்குள்ளேயே மாத்த முடியாதுன்னு சொல்றேன் பாருங்களேன். மாத்திர முடிய மாட்டேன் சாமி. நானும் தான் சொல்றேன் ஊரெல்லாம் குழந்தை இருக்கு நமக்கு. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் நம்ம சொல்றதை கேட்காது. நம்ம பிள்ளை கேட்க தான் பிள்ளை தானே வளருங்க ஐயா. ஆக அது நம்மளால என்ன முடியுமோ முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. முயற்சி பண்ணது நம்மளுடைய கடமை. அதுல உள்ளுவதெல்லாம் உயர்வுகள், மற்றவை
தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. அது போனா வந்தா வருது வர நம்ம நினைச்சு எல்லாருக்கும் சொல்லணும், குழந்தைக்கும் சொல்லணும். காலைல திருநீர் போடுமா, 4 திருவாசகம் படிமா, செய்யுமா. அது சொல்ல என்ன நீ திருவாசகம் படிச்சு என்ன பண்ண, நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதனால நானும் வரல அப்படின்ட்டு போயிருது பிள்ளை. திருவாசகம் படிச்சு நல்லா இருக்க, தினமும் கண்ணீர் வடிக்கிற கதற இல்ல, கண்ணீர் வடிக்கிற கதற, உன்னைய பார்த்தாலே தெரிஞ்சுக்கிச்சு சாமி கும்பிடக்கூடாதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு. நான் இனிமே கும்பிடல, நான் வரவே இல்லை அவன் பக்கமே. நீயாவது நம்மளாவது சாமி கும்பிடுன்னு சொல்றோம், அவங்க சாமி இல்ல நீ நல்வழியில சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க எல்லாம். உன்னைய பார்த்தாலே தெரியுது சரியான ஆண்டி பண்டாரமா இருக்க. உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன இருக்கு, சொந்தமா வீடு இருக்கா, வாசம் இருக்கா, சோ நிறைய கடன் தான் வச்சிருக்க, என்ன பெருசா வச்சிருக்க நீ, நீ பெரிய சாமி கும்பிடு நிறைய அட்வைஸ் பண்ற. குழந்தை கேட்குது கேள்வி, பதில் சொல்ல முடியல. ஓ பரவாயில்ல, இந்த மாதிரி கேள்வி நான் கேட்கல, எங்க அப்பா அம்மா சொல்றப்ப விழுந்து கும்பிடுனா விழுந்து கும்பிட்டோம், என்னன்னு கேட்கல, இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் தெரியல. சரி நல்லது, அதெல்லாம் ஆகட்டும். நம்மளால முடிந்தத, நமக்கு பிறந்தது மட்டும் நம் குழந்தை அல்ல, நமக்கு அருள் குழந்தைகள் தான் நம்மளுடைய உண்மையான குழந்தை. அதனாலதான் என்னமோ தெரியல, திருவாசக சிந்தனையில் நம்ம அடியவர்களுடைய தொடர்பு, அந்த அந்த அம்மா பையன் உறவு, அம்மா அப்பா பொண்ணு உறவு, அந்த எல்லாமே வந்து ஒரு பின்னி பிணைந்த இடம். ஏன்னா இதுதான் உண்மை உறவு, மற்றதெல்லாம் போய் உயிர் கலைந்த பிறகும் இந்த அருட்குழந்தை வருவாங்க நமக்கு. உயிர் கலைந்த பிறகு இந்த உயிர் குழந்தைகள்லாம் வருவாங்கன்னா கிடையாது, வரமாட்டாங்க. வீதி வரை உணவு அது. சரி, அப்போ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிச்சு, நாம சரியான ட்ராக்ல தான் போறோம். நாம இமிகிரண்ட் ஆபீசர் கிட்ட ஈஸியா பதில் சொல்ல தேவையில்லை. காரணம் எங்க அப்பா மணிவாசகரை குருநாதரை ஏத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, குருநாதர் எவ்வளியோ அது போல தானும் என்ன பண்ணணும், தானும் அந்த குரு பாதையில வந்துடணும். அப்ப இந்த அனுபவத்தை பெருக்காமல், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த அனுபவத்தை பெருக்காம நம்ம எத்தனை திருவாசகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 1232வது உளவார பணி அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? 756வது தடவை கைலாய யாத்திரை பயணம் அப்படின்னு போடுறதுனால ஒரு பயணம் இல்லை. 2500வது முற்போதல் சொல்லி நம்ம போஸ்ட் அடிக்கிறோம். இறைவனுக்கும் நமக்கும் அடைவு ஏற்படுகின்ற வகையில் அவனுக்கும் நமக்கும் அடைவு ஏற்படணும், இணைவு ஏற்படணும். அந்த இணைவு என்பது அவனுடைய திருமேனியை தழுவுதல். அவனுடைய திருமேனி என்பது என்ன அப்படின்னா, நடராஜர் மேனியை போய் கட்டுப்பிடிக்கிறது பேர் இல்ல, சிவலிங்க திருமேனியை போய் கட்டுப்பிடிச்சு தழுவுறது இல்லை, அது பேர் திருமேனி அல்ல. இறைவனுடைய திருமேனி என்பது 3 திருமேனி. அது அருள் திருமேனி, அன்பு திருமேனி மற்றும் கருணை என்ற 3 திருமேனிகள் உண்டு. அப்ப அருளுக்கும் கருணைக்கும் வித்தியாசம் சொல்லியாச்சு. அருள், கருணை, அப்படி என்ன சொன்னோம்? அறிவு. அறிவு 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 இது 3க்குமே வேற வேற. நல்லா தெரிஞ்சு, இது 3மே வேற வேறையா இருக்கு. இது 3மே அறிவு வேற, அருள் வேற, கருணை வேற. இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இந்த 3 திருமேனிகள் உடையவன் சிரமம். அந்த 3 திருமேனிய தீண்டணும்னா அது என்னது? உடலால அல்ல, கருணையினால அவனை தீண்டணும். கருணையினால அவனை தீண்ட அவசியம் இல்லை, மற்ற அவனை தீண்டு இருக்கீங்க. என்ன அர்த்தம்? உங்களுக்கு கருணையினால இன்னொரு அருட்குழந்தை பிறக்கணும், வந்தா தானே. அப்போ அடியவர்களை உருவாக்குவது என்பது முக்கியம். 75%. அந்த 75%த்துல அந்த அடியவர்கள் சரியா போயிட்டு இருக்காங்களான்னு ட்ராக் பண்ணி அவங்கள தப்பா போறப்ப இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி சரியா கொண்டு வருது 100. அப்பதான் உங்களுக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள தொடர்பானது. நாவுக்கரசர் சிவபெருமானை பார்த்தது ஆண்டான் அடிமையாக, அது சரி. அவன் தான் தலைவன், நாம யாரு? நாம யாரு? தொண்டன். அவன் தான் தலைவன், நாம யாரு? தொண்டன். நல்லா கவனிக்கணும். அவன் தலைவன், நாம தொண்டன். நார்மலா உலகத்துல உள்ள தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நான் ஒரு விஜய் ரசிகர்னு வச்சுக்கோங்களேன். விஜயகாந்த்ல விஜய் ரசிகர்னு வச்சுக்கோங்க. விஜயோடைய பிறந்த நாளுக்கு நான் போஸ்ட் கட்டுறேன், எல்லாருக்கும் இது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், என்னென்னமோ பண்றேன். இது யாருக்கு தெரியும்? தெரியுமா? விஜய்க்கு தெரியுமா? தெரியுமா? நான் அவருக்காக போஸ்ட் ஓட்டுறேன், அவருக்காக கொச்சை குத்திருக்கேன், நெஞ்சில எழுதியிருக்கேன், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? விஜயோட பிறந்தநாள் எனக்கு தெரியும், அவர் ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு தெரியும், லாஸ்ட் படம் என்னன்னு தெரியும், இப்ப எங்க நடிச்சிட்டு இருக்கான்னு தெரியும், எல்லாமே தெரியும். அவரை பத்தி அப் டு டேட் வச்சிருக்கேன். என்ன பத்தி அப் டு டேட் அவருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இது உலக தலைவருக்கும் உலக தொண்டர்களுக்கும் உள்ள தொடர்பு. ஆனா இறைவனாகிய சிவபெருமான் தலைவனாக நாம தொண்டனாக இருக்குன்னு வச்சுங்களேன். நான் யாரு? என் பிறந்தநாள் என்னைக்கு, நான் என்னைக்கு போய் சேர போறேன், எனக்கு என்னைக்கு கல்யாணம், எத்தனை புள்ள, அந்த புள்ளைங்க எங்க போகுது, எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆனா ஆனா
சிவபெருமானை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அவன் எப்ப பிறந்தான்? ஒண்ணுமே தெரியாது. அவன் எப்ப பிறந்தான்? எங்க அவனுடைய ஆதி அந்தம் எதுவுமே. அப்போ மாத்து இருக்கு. அப்போ ஆண்டான் அடிமை என்பது உலக அளவிலே தலைவனை பற்றிய செய்தி தொண்டனுக்கு தெரியும், தொண்டனை பற்றிய செய்தி தலைவனுக்கு தெரியாது. ஆனா ரிவர்ஸ் இங்க சிவபெருமான் கிட்ட, சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் தலைவன், அவனுக்கு நம்ம தொண்டனை பத்தி முழு செய்தி தெரியும், தொண்டனுக்கோ சிவபெருமானை பற்றி தெரியாது. சொல்ல போனா சில நேரத்துல தொண்டன் தலைவனுக்கு அடிபணிய கூட மாட்டான். நீ என்ன பண்ணிருக்கன்னு கேட்ப. நமக்காக நம்முடைய உடலை பல பிறவிகள்ல பெற்ற உடலுடைய சாம்பலை பச்சை குத்துற மாதிரி அவன் பூசிட்டு அலைகிறான். ஆனா இங்க யாரோ அவனுடைய அந்த தலைவனுடைய அந்த இதை எடுத்து பச்சை குத்திட்டு நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏதாவது தொடர்பு இருக்கா பாருங்க. எத்தனை பிறவிகள்ல நான் எடுத்த சாம்பலை, அந்த சாம்பலை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, என் பிள்ளையோட சாம்பல், என் பிள்ளையோட உடல் இது அப்படின்னு அது எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் நெற்றியிலே திருநீராக உடலெங்கும் தரித்து அவன் காதலோடு கர்ணாமம் பண்றோமா? அப்ப தலைவன் தொண்டனாக நிற்பது என்பது என்னன்னா அது ஒரு விதமான காதல். ரெண்டாவது, சிவபெருமானும் நானும் தோழன். சிவபெருமான் எனக்கு தந்தை அப்படின்னு சொல்றோம், சிவபெருமான் எனக்கு தாய் தந்தை அப்படின்னு நம்முடைய சீர்காழி பிள்ளை காளி பிள்ளையாருடைய வழியில நம்ம வந்தோம்னா அதுவும் ஒரு விதமான வந்தோம். சிவபெருமான் எனக்கு தோழன் என்று நம்பிவாதன் மூலமா வந்தோம்னா அது ஒரு ஞான நிலை, அது ஒரு படிநிலை. கடைசியாக சிவமும் நானும் நாயகா நாயகி பாவனை போல அவன் தலைவன் நான் தலைவி என்று சொல்லுகின்ற நிலைக்கு வருவதுதான் ஞானத்தினுடைய உச்சம். அந்த ஞானத்தினுடைய உச்சத்தை தான் இன்னைக்கு பூரா எடுத்து சொன்னோம் எல்லாரும். இறைவனை தலைவன் தலைவியாக பெற்று அவனோடு இணைவு ஏற்பட்டு அருட்குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை நல்ல வழியிலே செல்லுகின்ற வகையிலே செல்ல வேண்டிய அளவுக்கு நமக்கு பந்தம் இருக்குன்னு சொல்றோம். ஆக சிவபெருமானோடு அடைவு ஏற்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய செய்தியை நீங்கள் உள்ளூர கொண்டு விட்டால் நீங்க எந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நேரா சரியை கிரியை யோகம் ஞானத்துக்கு வந்தாச்சு. அப்ப ஞான நிலையில தான் சிவபெருமானை தன்னுடைய தலைவனாக கொள்ள முடியும். அப்பதான் அவனுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காதது. வீட்டுக்காரருக்காக இந்த அம்மா என்ன பண்ணும், வீட்டுக்காரருக்காக இந்த அம்மாவுக்கு பிடிக்காது, இந்த அம்மாவுக்கு பாகக்கானா பிடிக்கவே பிடிக்காது, ஆனாலும் வீட்டுக்காருக்காக பாகக்காவை செஞ்சு கத்துக்கிட்டு அதை செஞ்சு அவருக்காக கொடுத்து அவரு டேஸ்ட் பார்த்துட்டு அவர் எனக்காவது சாப்பிட்டு பாருமான்னு சொல்றப்ப பிடிக்காத பாவக்காய் இருந்தாலும் சாப்பிடணுன்ற எண்ணம் வருவது போல இறைவனுக்கு பிடித்த எல்லா செயல்களையும் தானே வருவித்து கொண்டு செய்கின்ற அந்த ஆற்றலை பெறுவதுதான். அப்போ மணிவாசக பெருமான் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போறார். எங்க கூட்டிட்டு போறாருன்னா பூலோகத்திலிருந்து சிவலோகம் என்ற பேரம்பலத்துக்கு பேரம்பல பெருவழிக்கு கூட்டிட்டு போறோம். சிற்றம்பலத்துக்கு கூட இல்ல, திருச்சிற்றம்பலத்துக்கு கூட இல்ல, அதையும் தாண்டி பேரம்பல பெருவழிக்கு பெருமான் நம்மளை கூட்டிட்டு போறார். அந்த பயணத்துல நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாரு, வாங்க போலான்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா அதுதான் இந்த 5வது பாடல். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. பார்த்துக்கலாம், 60 வயசுல பக்தி பண்ணிக்கலாம்னு நினைச்சா 60 வயசுல எல்லாத்தையும் சாமி ஆஃப் பண்ணிடுவார். காது கேட்காது, ஒரு வலிக்கும். இப்ப ஒரு காலத்துல 60 வயசுல எல்லாம் நல்லா இருந்தாங்க, நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் 35 வயசு 40 வயசு ஆயிட்டா என்ன ஆயிடுது, உட்கார முடியல, நடக்க முடியல, காது ஒரு பக்கம் கொய்யினுதுன்ற மாதிரி அது, கண்ணு பிளர்ரா தெரியுது. எனக்கெல்லாம் இப்பெல்லாம் பாக்குறேன், கொஞ்சம் சில இடங்கள்லாம் பாக்குறேன், அந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப ஷார்ப். எனக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கண்ணு பயங்கர ஷார்ப். அன்னை மீனாட்சியினுடைய பட்டு புடவையில ஜருகையில அந்த ஒரு சின்ன டிசைன் யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையா சொல்லுவேன், எனக்கு மட்டும்தான் அது தெரியும். பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. அவளுடைய திருவடி சிலம்பில் இருக்கு முத்து. நீங்க இந்த மூக்குத்தியில கொஞ்சம் ஒரு பெருசா நீளமா வரும், அதை தாண்டி ஒரு அரும்பு வரும்ல மூக்குத்தி. நம்ம சொல்றது பேசரி எல்லாம் போட்டாங்கன்னா நடுவுல ஒரு புள்ளி இருக்கும், அது ஒரு ஒரு கீற்று வரும். அந்த கீற்றுல இருந்து இன்னொரு கீற்று ஒரு கடைசியா ஒரு சின்ன ஒரு 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 துருவல் மாதிரி வரும் இல்லையா. அத அவ அங்க போட்டிருக்கிறத இங்க உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு துல்லியமா பார்வை கொடுத்த ஒரு காலம். அப்படி அவ சதங்கையெல்லாம் அப்படி தெரியும். அவ கையில வைத்திருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாம் மத்துப்படி மனப்பாடம். அப்படி அவ அந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு போய் பார்த்தோம்னா தெரியல, அந்த அளவுக்கு தெரியல, கண்ணு கொஞ்சம் மங்கல் ஆகுது. அப்பதான் தோணுது, ஒருவேளை வயசு ஆயிடுச்சு போல, நமக்கு வயசாயிடுச்சு ஆக ஆக ஆக. அது என்னதான் இருந்தாலும் அந்த வயசு காலத்துல அவளை ரசிச்சிட்டோம்.
அவளை அப்படி அங்குலம் அங்குலமாக ஊசி குத்தும் இடம் கூட பாக்கி இல்லாம அவளை கால்ல இருந்து தலை வரைக்கும் அவளை அங்குல அங்குலமாக ரசித்தாச்சு. அந்த ரசனை உணர்வே போதும், இனிமே எடுக்கின்ற பிறவிதோறும் நமக்கு சரியா இருக்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, கண்டிப்பா குழந்தைகளுக்கு நாம இதை வந்து சொல்லணும். அவங்க எல்லாம் வந்து பெருமாள் ரசம். ஆகவே இனிவோர் காலம் இனி இல்லை. முதல்ல எதை உற்றணும்னு சொல்லிட்டாரு? விடுமின் வெகுளி வேட்கை நோய். வெகுளினா என்னது? வெகுளினா என்னது சாமி? வெகுளினா என்னது? 4 குணங்கள் கலந்தது வெகுளி. 4 குணங்கள் என்ன? தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காமல் போகும்போது ஏற்படக்கூடிய எண்ணம். தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பக்கத்துல ஒருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஏற்படுகின்ற எண்ணம். தனக்கு கிடைச்ச பொருள் தான் கையை விட்டு நழுவிடுச்சு அப்படின்னா அது ஏற்பட்ட எண்ணம். தன்னுடைய பீடு மிக்க பொருள்களை எல்லாம் மற்றொருவர் இடித்துரைக்கும் போது ஏற்படுகின்ற அந்த சினம். இது 4ம் சேர்ந்ததுதான் வெகுளி. அந்த நோயை நாம் நீக்கணும். வேட்கை நோயை நீக்கணும். இந்த 2 நோயை நீக்கிருந்தார். என் கூட வரணும்னா இதான் கண்டிஷன். எங்க சிவபெருமான் இமிகிரேட் ஆகிறதுக்கு நீ வந்துட்டேல, என் கூட அப்பா அம்மாவை ஏத்துக்கிட்டேல, வா போகலாம். ஆனா 2 விஷயத்த நீ விட்டுரு. என்ன? வெகுளியையும் வேட்கை நோயையும் விட்டுரு. சரி, டைம் இருக்கு பாத்துக்கலாம்னு நினைக்காத. இனிமே இன்னைக்கு விட்டனா அப்புறம் முடியாது. மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு, சிவபெருமானுடைய திருவடி கீழே பெருஞ்சாத்தோடு பெரிய கூட்டத்தோடு உடன் போவதற்கு ஒரு படுவேன். அப்போ தனியா போகக்கூடாது. ஏன்? சிவபெருமானுக்கும் நமக்கும் தனியான பக்தி என்பது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிப்பது. அதனாலதான் தனி பக்தி செய்தவர்கள் யாருமே பெருசா வாழ்ந்ததா நீங்க பார்க்க தெரியாது. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராவணன், அப்புறம் மற்ற அரக்கர்கள், பெரும் முனிவர்கள், இவங்க எல்லாம் தனித்தனியா பக்தி பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் பெருசா சாதிச்சாங்கன்னா கிடையாது. ஆனா அடியார்களோடு முக்தி பண்ணவங்க பாத்தீங்கன்னா பெரிய நிலைக்கு போயிட்டார். அதனால எப்பொழுதுமே அடியவரோடு சேர்ந்து பக்தி செய்வது என்பதுதான் நமக்கும் சிவபத்துக்கும் உள்ள பக்தத்தை ரொம்ப டைட்டா பிடிக்கிறது. சிமெண்ட் போட்டு பிடிக்கிற மாதிரி, வெறுமனே கல்லு கட்டணம் வைக்கிறத விட இடையில சிமெண்ட் க்ளூ இருக்கிற மாதிரி அடியவர்களுடைய தொடர்பு இல்லாம நீங்க சிவத்தை எப்பெல்லாம் வந்து நம்ம சோர்ந்திருக்கோமோ நம்மளால வரமாட்டேன்னு நினைப்போம். ஆனா போங்கப்பா, நான் வரலப்பா, சும்மா எப்ப பார்த்தாலும் சாமி எப்ப பார்த்தாலும் வரல, ஏய் வர முடியாது, வந்தே ஆகணும் அப்படின்னு 4 அடியார் சொல்றப்ப சரி போ அப்படின்னு அடியார்கள்லாம் இந்த சிதம்பரத்துக்கு போன அந்த கதையெல்லாம் சந்திரனை எழுதியிருந்தாங்க. அவ்வளவு அருமையா கேட்கவே அப்படியே அடியாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவ்வளவு அப்படி ஐயா சொன்ன மாதிரி உடல் வலிக்குது, இருந்தாலும் அடியார்கள் சொன்னாங்கன்னு ஏறி போகலான்னு ஏறி போறப்போ உடல் வலியெல்லாம் மறந்து அடியவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டு அங்க வெடித்து சிதறுகின்ற அந்த மத்தாப்பு பொறிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பெல்லாம் நம்ம சிவச்சோர்வு ஏற்படுகின்றதோ அப்பெல்லாம் பூஸ்ட் பண்றவங்க அடியவர் மக்கள் தான். சிவச்சோர்வு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படுறது போல சிவச்சோர்வும் ஏற்படும் நமக்குள்ள. அப்போ அடியவர்கிட்ட போய் சார்ஜ் ஏத்துக்கிட்டே இருந்தா தான் நிக்கும். ஏன்னா மனம் என்பது சலியும், சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் சொல்றாரு இல்லையா. மனம் என்பது சலிந்து கொண்டே இருக்கும். சலிதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க மண்ணு ஜல்லி எல்லாம் கூச்சி வச்சு பாத்தீங்களா? நைட்டு கூச்சி வச்சு பாருங்க, மறுநாள் காலையில என்ன ஆகும்? மட்டம் சரிஞ்சிருக்குமா? நீங்க என்ன ஏத்தி வச்சாலும் என்ன ஆகும்? மறுநாள் மட்டம் சரிஞ்சிடும். என்னதான் நீங்க டைட்டா ஏத்தினாலும் மட்டம் சரிஞ்சிடும். அது போல மனமானத திரும்ப திரும்ப டெய்லி என்ன பண்ணணும்? ஷார்ப் பண்ணி ஏத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு பார்த்தா சரிஞ்சிடும். அடப்போங்கடா, திருவாசை சிந்தனையாவது சிவபெருமானாவது அடப்போங்க அப்படின்னு தான் தோணுமே தவிர பெருசா நமக்கு அது திரும்பவும் என்னதான் சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு திரும்ப வரப்பதான் ஒரு மண்வெட்டியை வச்சு நம்ம ஏத்துற மாதிரி அப்படி டெய்லி ஏத்திக்கிட்டே இருக்கணும் மனத்தை. அப்பதான் மனம் என்பது சலியாத மனம். அதனால என்ன பண்றாருன்னா, அடியவர் திருக்கூட்டம் சார்பு இல்லாம நீங்க சிவபெருமானை அடைய முடியவே முடியாது. அப்படியே அடைஞ்சாலும் திரும்ப பின்னாடி வந்துடுவீங்க, விழுந்துருவீங்க. அப்படியே சிவனை போய் தொட்டுட்டு என்ன பண்ணிடுவோம்? திரும்பவும் விழுந்துருவோம். அதனால பெருஞ்சாத்தோடு பெரிய கூட்டத்தோடு சிவனுடைய திருவடி கீழ் என்பது சிவனுடைய திருவடி என்பது அடியவர் தான். அவங்க எல்லாருடையும் திருவடி கீழ் உடன் போவதற்கு ஒருபடுமீன் அடைவோம் நாம் சிவபுரத்து உள்ளார். நாம போயிருவோம். இதுக்கு மேல யாராவது சொல்ல முடியுமா? அடைவோம் நாம் சிவபுரத்துக்குள்ள போயிடுவோம். சிவபுரத்துக்கு வெளியே இல்ல, சிவபுரத்துக்குள்ள போயிடுவோம். கன்ஃபார்ம் பண்ணிக்க. அடைவோம் நாம் சிவபுரத்து உள்.
அணியார் கதவு அடையாமே. அந்த கதவு இருக்கு இல்லையா, சிவபுரத்தினுடைய கதவு, அது மூடுறதுக்குள்ள போயிடுங்க, கதவு அடையாமே. ஆனா ஒரு நல்ல விஷயம், நீங்க பாத்துறீங்களா? எனக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம் எல்லாரும், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். நீங்க பாத்துருக்கீங்களா பிள்ளைங்களை வேகமா போறதுக்கு கோயில் பெல் அடிச்சுட்டாங்க, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டாங்க, அடிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிற சத்தம் எனக்கு கேக்குது. அந்த காலத்துல ஸ்கூல் எல்லாம் பக்கத்துல தான் இருந்து. இப்ப எங்க ஸ்கூல் இங்க இருந்து 45 கிலோமீட்டர், பிள்ளைங்க பஸ் ஏற்றணும், அது போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அந்த காலத்துல எல்லாம் ஸ்கூல் பக்கம் வந்து பட் பிள்ளை தூங்கிட்டு இருக்கோம், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சுட்டாங்க வேகமா போ அப்படிங்கும். உடனே தட்டால் புட்டால் கிடந்து ஓடுனா பார்த்தா இந்த புள்ள போறப்பதான் ஃபர்ஸ்ட் பெல்ல அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா பாரு அவங்க ஏமாத்திட்டாங்க, ஸ்கூல் பெல் அடிச்சுட்டாங்க, அப்பதான் அது வேகமா போகும்ன்றாங்க. சிவபுர கதவு என்னைக்குமே அடைபடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபுர கதவு என்னைக்குமே அடைபடாது, அடைக்கவே திறந்தே தான் கிடக்கும். ஏன்னா அவ்வளவு ஆன்மாக்கள் வந்து கொண்டே இருக்காங்க, நமக்கு பின்னாடியும் ஆன்மாக்கள் வர்றாங்க, நமக்கு முன்னாடியும் போயிட்டு இருக்காங்க. ஆக சிவபுர கதவு என்னைக்கு அடையாது. ஆனா நம்மளை பயமுறுத்துறாரு சாமி, கதவு அடைக்கிறதுக்கு முன்னாடி போயிருப்பான். நம்மளாம் என்ன நினைச்சுக்குவோம், திறந்து எப்பயுமே திறந்துக்க கதவு தானே அப்படின்னாலும் நினைச்சிட்டு போல. இன்னும் கோயிலுக்கு நம்ம தானே போக இந்த இருக்கேன் உட்காந்து அவன் எங்க போறேன், அவன் அங்கதான் உட்காந்துருக்க போறேன், பாத்துக்கலாம் அப்புறம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அந்த அசால்ட் வர வேணான்ற சாமி. கதவு அடையும் சிவபுரத்தினுடைய கதவு அணியார் கதவு அடையாம, அந்த சிவபுர கதவு மூடுறதுக்கு முன்னாடி போயிருப்பான். எதுக்காகனா நம்மளை துரிதப்படுத்துற. சிவபுர கதவு என்றும் அடையாது, என்னைக்கும் அடைய போறதில்லை. ஆனா நம்மளை துரிதப்படுத்துற. தயவு செய்து இன்றையே போகும், இப்பவே கிளம்பு. நாம பிறவி எடுத்தது ஏதோ இந்த சுத்தி பார்க்கறதுக்காக அப்படின்னு. இந்த ஒரு செய்தியை மட்டும் சொன்னா உங்களுக்கு நச்சு நங்குரமா புரிய நினைக்கிறேன். நச்சு நங்குரமா ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அடிகளோட இணைந்திருங்க. முக்கியமான செய்தி, நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம் இல்ல, அசியூம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் நீங்க வேலைக்கு போறதா அசியூம் பண்ணிக்கோங்க. வேலைக்கு போறோம், நமக்கு ஒரு டாஸ்க், வேலை முடிக்கணும், ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் நம்ம என்ன பண்றோம், போறோம், ஒரு பேச்சுக்கு சொல்றேனே 100 தீப்பெட்டியை அடுக்கி வைக்கணும், அதுதான் டாஸ்க். முடிச்சுட்டா நமக்கு வேலை முடிச்சிடும், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு முழு சம்பளமும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. காலையில போறோம், ஒரு தீப்பெட்டி அடுக்கிறோம், என்ன பண்றோம், பக்கத்துக்கு கதை பேசுறோம். அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா, பக்கத்துல ஒரு தியேட்டர்ல படம் போயிட்டு வரோம், சரி போயிட்டு வரோம், திரும்ப சாயங்காலம் வரோம், பார்த்தா ஒரு தீப்பெட்டி தான் அடிச்சிருக்கு. சரி வீட்டுக்கு போயிட்டோம். ஆச்சா, வேலை முடிஞ்சா? முடியல. 2வது தடவை வர்றோம், இன்னும் மோசம். நேத்தாவது ஒரு தீப்பெட்டி எடுக்கணும், நீங்க 1/2 தீப்பெட்டி தான் அடிக்கிருக்கோம், மோசம். திரும்ப பக்கத்துல பேச அந்த ஜாலியா போய். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் கண்ணும் கருத்துமா எதுவும் பண்ணாம பக்கத்துல பேசிக்கிட்டும் இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு தீப்பெட்டி அடிக்கிட்டே இருக்காரு. 100 ஆச்சு. என்ன பண்ணுவாரு முதலாளி, இந்தாப்பா காசு, வேலை முடிஞ்சுப்பா, போய்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்குத்தானே வேலைக்கு வந்திருக்கோம். அந்த வேலையை செய்யாம மத்த வேலையெல்லாம் விளையாண்டு என்ன பண்றோம், நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் 100 தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நந்தவனத்திலோர் ஆண்டி. அழகுல. அது போல ஆண்டியாகப்பட்டவன் எனக்கு ஒரு தோண்டி வேணும்னு கேட்டு கெதறி வந்ததுக்கு அப்புறம், கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது, கீழே போட்டு அதை உடைச்சு பண்றது போல நாம எடுத்த பிறவி என்பது எதுக்காகன்னா, இந்த சிவம் என்ற அன்பினை பெருக்குவதற்காகத்தான் வந்தோம், தீப்பெட்டி எடுக்கிற மாதிரி. ஆனா அதை செய்யாம பிள்ளைய கத்துக்கிறதும், பொண்ணு பின்னாடி போறதும், பையன் பின்னாடி போறதும், சொத்து பின்னாடி போறதும், அது பின்னாடி போறதும், இது பின்னாடி போறதும், போயிட்டு திரும்பி பார்த்து கொஞ்சம் போல தீப்பெட்டி எடுக்கலான்றப்ப சாமி சொல்றாரு, ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு, புது ட்ரெஸ், இனிமே உனக்கு ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு, புது ட்ரெஸ் உனக்கு அப்படின்னு ட்ரெஸ்ஸை மாத்திடுவேன். ட்ரெஸ் உடலை மாத்திடுவேன். போன பிறவியிலையாவது கையங்காலு வச்சு கண்ணு மூக்கு வச்சு கொடுக்குறப்பவே நான் ஒரு தீப்பெட்டி தான் எடுக்கினேன். இந்த பிறவியில நான் பட்டர்ஃபிளையா பிறக்க வச்சுட்டு நான் எப்படி எடுக்க முடியும்? நீயே சொல்லு சாமி, நீயே சொல்லு. இந்த பிறவியில எனக்கு வேற உடல் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ண முடியும்? சரி சாமி கேட்பார், அடுத்த பிறவியில உனக்கு உடல், இந்த உடல் கொடுக்குறேன், எது மனித உடல் கொடுக்குறேன், பண்ணிருவியா? சத்தியமா பண்ணிருவேன் சாமி. எப்படி நான் என்ன பண்ணுவேன்? சத்தியமா 100 தீப்பெட்டி அடிக்கிறேன் பாரு, சத்தியமா பண்ணிருவேன். அப்படியா தங்கம்? சரி ஓகே அப்படின்னு ஒரு தாய் வகுத்துல பிறக்குவோம். தாய் வகுத்துல அப்படியே வணங்கியே உட்காந்துருக்குமா, அப்பா இப்படா வெளியில வருவோம், வந்த உடனே 100 தீப்பெட்டி அடுக்கணுமா போனமான்னு இருப்போம், அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு இருக்கு. தாயினுடைய கருவில இருந்து வெளியே வந்த அடுத்த கணமே மறந்து போயிடும், எங்க வந்தேன், எதுக்கு வந்தேன். வழக்கம் போல
துள்ளி அன்னை மடிதனில் சில நாள், திண்ணை வெளிதனில் சில நாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில நாள் சில நாள் சில நாள் சில நாள்னு போய் முழுவதும் நம்ம வந்த காரியம் எதுக்காகன்னா சிவம் என்ற அன்பினை பெருக்கும். அதுக்காகத்தான் வந்தோன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது நடக்காத வரைக்கும் திரும்ப திரும்ப போயிட்டு போயிட்டு பிறந்து வந்துகிட்டே இருக்கணும். அதனால இனிமேலாவது பக்கத்துல இருக்கிறவங்க முடிச்சுக்கலாம் சாமி. பக்கத்துல இருக்கிறவங்களோட பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட தன்னுடைய சிவ சிந்தனையில மாறாத அந்த சிவத்தீப்பட்டி அடிக்கிறது போல எவ்வளவு முடியுமோ அத்தனை நிமிடங்களும் சிவம் பெருக்கும் தன்மையை பெறுவதற்காகத்தான் பிறவி என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுல புரிவு ஏற்படல அப்படின்னா முடிஞ்சிருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அதுல புரிதல் ஏற்படல அப்படின்னா நாம இந்த எத்தனையோ பிறவி எடுத்துட்டே இருக்கணும். இப்ப புரிஞ்சுதா? நம்ம பிறந்தது சிவம் என்ற அன்பை பெருக்குவதற்காகத்தான். அதை விட்டுட்டு மத்த விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது இந்த பிறவி அல்ல, இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் பண்ண முடியாது. ஐயோ ஆச்சு, எனக்கு வயசு ஆச்சுங்களே சாமி, இப்ப போய் சொல்றீங்களே வயசாச்சு எனக்கு, அந்த 65 ஆயிப்போச்சு, என்ன பண்ணலாம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வயசுக்கும் சிவம் என்ற தீப்பெட்டி அடுக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வயசு நேரத்துக்கும் அதுக்கும் காலத்துக்கும் கூட சம்பந்தம் இல்லை. ஐயோ 100 தீப்பெட்டி நான் எப்படி எடுக்க போறேன்? ஒண்ணுமே இல்ல. ஒரு நிலையோடு நின்று ஒரு நிமிஷம் பண்ணா போதும் 100 தீப்பெட்டி முடிஞ்சிடும். ஒரே ஒரு நிமிடம். ஒரு நிமிடம் 60 வினாடி துளிகள் இறைவனை முழுமையாக உணர்ந்தால் மட்டும் போதும். இத்தனை ஆண்டுகள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு பயப்பட வேணாம். அதான் சொல்றாரு சாமி. ஒன்னும் பயப்பட வேணாம். ஒன்னே ஒண்ணு செஞ்சுக்கோ, யாரு மேலையும் கோவப்படாத, யாரு மேலையும் பகை வச்சுக்காத. அந்த எண்ணத்தை நீ வச்சிருக்கனாலே 100 தீப்பெட்டி நீ அடுக்கிறதுக்கு சமம். அதுதான் அடுத்த சமம். அப்ப அது இல்லாம பாத்துக்கிறியா தங்கம்னு கேக்குறாரு. கண்டிப்பா சாமி, எல்லார் மேலையும் நான் கோவப்பட மாட்டேன். ஆனா அந்த ஒருத்தர் தான் பாருங்க, அவன் மட்டும் நமக்காக. எல்லார் மேலையும் அந்த ஒருத்தன் தான். 100 பேருக்கு மேலே எனக்கு கோவம் இல்ல சாமி, அந்த ஒருத்தர் இருக்கா பாருங்க, வனகாரம் எனக்குன்னு வந்து வாசனை, அவனை பார்த்தாலே அடிவேர் எனக்கு பத்தி எரியுது சாமி. இப்ப பசங்க எல்லாம் தப்பு செய்யும்போது நமக்கு கண்டிப்பா கோவம் வருதுங்க ஐயா. அந்த கோவம் இல்ல, அது கண்டிப்பு. நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சுக்கீங்க. கண்டிப்பு வேற, கோபம் வேற, சினம் வேற, நிறைய விஷயங்கள் இருக்கு. குழந்தைங்க தப்பு பண்ணா கண்டிக்கணும், இல்ல அறக்கருணை செய்துதான். அதுக்காக என்னம்மா பண்ணிக்கம்மா, எங்க வேணாலும் போய்க்கம்மா, எங்க ஆனந்தைய கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு, நம்மனாலும் பண்ணிக்கம்மா, தப்பு அப்படி இல்லை. குழந்தை தவறு, அதாவது அறத்தை மீறும் போது, அவர்களிடம் அறமீறல் இருக்கும்போது அறத்தை கேட்கணும். அது அறத்தை வந்து தட்டி கேட்கணும். தப்பு பண்றவங்க தட்டி அது சொல்லணும். புரியுதுங்களா? கோபம் என்பது நான் சொல்ல வந்தது புரியுதுங்களா சாமி? உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இல்ல புரிஞ்சுதுங்களா? ஆக அந்த வந்தது இந்த தீப்பெட்டி அடுக்கிறதுக்கு. அந்த வேலையை பாருங்க. பக்கத்துல இருக்கிற மூலையும் பேசிக்கோங்க, தப்பு இல்லை. பக்கத்துல இருக்கிற பேசிக்கோங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பக்கத்துல போய் தேட்டருக்கு போயிட்டு வாங்க. ஆனா அதெல்லாம் இது ஒண்ணு இருக்கு, வேலை இருக்குன்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டேங்கன்னா உங்களுடைய வாழ்வானது மீண்டும் பிறக்காது. யாத்திரை பத்துல சரியாக போகிறதுக்கு பயன்படுங்க. அதனால கதவு அடையாமே என்ன சொல்றாரு? அடைவோம் நாம் சிவபுரத்துள் அணியார் கதவு அடையாமே. அவனுடைய கதவு அடைஞ்சிட போது போய் வரலாம். புடைப்பட்டுருக்கி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. புடைப்பட்டுருக்கி, இந்த 2 வரியும் மட்டும் நம்ம வருகின்ற அமர்வுகள்ல சிந்திக்கலாம். அது கொஞ்சம் அடியன் அதிகமாக அதுல நிறைய செய்திகள் சொல்லணும் அப்படின்றனால அடியன் இங்க இருக்கேன், நமது வெகு தொலைவில் இருக்கேன். என்னுடைய வீட்டு இல்லத்திற்கும் கல்லூரிக்கும் கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதனால கொஞ்சம் நான் வேகமா கிளம்பினாத்தான் நான் சீக்கிரம் அங்க போய் அடைய முடியும். அதனால இந்த அளவுல நம்ம இன்னைக்கு முக்கியமா சொல்ல வந்தது இதுக்காக தான். இதுவாதான் முக்கியமான செய்தி. இன்னைக்கு இல்லறம் நிறைவுறுவது போல இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பந்தமானது நிறைவுற வேண்டும். அந்த செய்தியை ஆழமா உங்களுக்கு சொல்லணும், அந்த அனுபவத்தை நீங்க பெருக்கிக்கணும்ன்றதுக்காகத்தான் அடியன் தவம் செய்து காத்திருந்தேன் இந்த ஒரு செய்தி சொல்வதற்காக எல்லாருக்கும். குருநாதருடைய குருவர்கள், அடியன் அல்ல, குருநாதருடைய குருவர்கள் முன்னின்று நிறைவுரைக்க. ஆக அந்த வகையில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. இன்னைக்கு நிறைய செய்திகள் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள், யாரும் போயிட வேணாம், 5 நிமிடத்துல நிறைவு செய்ய போறோம். அதனால 45 அடியார்களும் தயவு செய்து பொறுமை காத்திருக்கணும். 5 நிமிடத்துல நிறைவு செய்ய போறோம். அதனால இருந்து போயிடலாம், பண்ணிக்கணும். பிரேமாம் அவர்கள் வாழ்த்து பாடல் அமைச்சுவாங்க. பிரேமாமா சுவாமி இருக்கீங்களா? சரி.
சரி, அப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து அம்மா சரஸ்வதி அம்மா, நம்ம சூலூர் சரஸ்வதி அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடலாம். நமச்சிவாய். வான்முகில் வளாகத்தை. சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மதுவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலார் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க மேன்மைகள் செய்வ நீர் விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம்ம திருவடி வணக்கம் சாமி. அடியா திருவடி. ரொம்ப நன்றிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சிங்க அம்மா. ஆக அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள், ரொம்ப அதிகமா எடுத்துக்கூடாது, ஏன்னா 5 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்கு. ஓரிரு வார்த்தைகள்ல அடியார்கள் தங்களுடைய கலாவதி அம்மாவை நான் நினைச்சேன், டக்குன்னு கையெழுத்துக்கிட்டாங்க. கலாவதி அம்மா கோமதி அம்மாவுக்குலாம் வாய்ப்பா குரம் உயர்த்தலாம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு. நீங்க சுருங்க சொல்லணும். உங்களுக்கான கால அவகாசம் 1 நிமிடங்களே, 1 நிமிடம் தான், 60 வினாடியில சொல்லணும். கலாவதி அம்மா ஸ்டார்ட் பண்ணலாம். சிவாய் நமங்க ஐயா, திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான கருத்து சொன்னீங்க ஐயா. யாத்திரை பத்தினா அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவாதீதம்னா அனுபவத்தின் மூலமா அதன்படி நிற்றல், அதுதான் வந்து அனுபவாதீதம் உரைத்தல்னு. அது சிவன் வந்து 3 திருமேனி உடையவர். அருள் திருமேனி, அன்பு திருமேனி, அறிவு திருமேனி. அந்த அருள் திருமேனினா அவருடைய கருணை, அருள் திருமேனினா அந்த கருணை தான் நமக்கு கிடைக்குது எல்லாருக்கும். அந்த இறைவன் நமக்கு கருணை செய்வது போல நாமும் மற்றவர்களிடம் கருணையோடு இருக்கணும். நாம இல்லறத்தில் ஈடுபட்டு பிள்ளைகளை பெற்று அவர்களை சான்றோர் ஆக்குவது போல இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பந்தம் நிறைவுற வேணும்னா அவர் எப்படி கருணையோட இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் கருணையோட இருந்து புது புது அடியார்களை உருவாக்கி அவர்கள் சிவபுரம் அடையும் வரை அவர்களுடன் தொடர்போடு இருந்து நிறைவேற்றணும். அதுதான் வந்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள பந்தம் நிறைவேறும். அப்படி செஞ்சாதான் அந்த பந்தம் நிறைவேறும்ன்ற கருத்தை, அருமையான கருத்தை இன்னைக்கு சொன்னீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க சுவாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்க அம்மா. கோமதி அம்மா அவர்கள் கரம் உயர்த்தினாங்க, ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? கோமதி அம்மா. சிவாய நமங்க ஐயா. சுவாமி. சிவாய நமங்க ஐயா, திருவடி வணக்கம். ஹலோ. அம்மா கேக்குது, சொல்லலாம், பேசலாம். நீங்க அந்த கருணை வந்துட்டு நம்ம கடைசியா சொன்னீங்க இல்லையா, யார் மேலயும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது வந்து யார் மேலயும் கோவப்படாம அப்படிதான் நினைக்கிறோம், அப்படிதான் இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் பிடிக்காதவங்களை கண்டா அந்த கோவம் வரதானங்க ஐயா செய்யுது. அதுக்காக என்னங்க ஐயா பண்ண முடியும்? அது தவிர்க்கணும் இல்லையா? அதுதான் நம்மளுடைய சிவத்தினுடைய தன்மையே. அது பிடிக்காதவங்கன்றது வரவே கூடாது இல்லையா நமக்கு. சிவத்துக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? சிவத்துக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி அவன் நம்மளுக்கு சப்போஸ் நம்ம செஞ்ச தப்புக்கு அவன் நம்மள பிடிக்கல, நீ நடத்தி பாருங்க, போன பிறகு வேணாம், இந்த பிறகு நாம செய்யறது சிவபெருமானுக்கு பிடிக்குமா? நீங்களே சொல்லுங்க. ஆனாலும் அவன் நமக்கு மூச்சு காத்த கொடுக்குறான், பிள்ளைய கொடுக்குறான், அடுத்த பிறவிக்கான விஷயத்தையும் வாய்ப்பையும் கொடுக்குறான் இல்லையா? அப்போ அவனுக்கு எப்படி இருக்கான்? எல்லா உயிரிடத்தும் சமமான அன்பு இருப்பது போல நாமளும் பழக்கணும். வராது, அதுதான் வரலங்க ஐயா. சிவாய் நமக்கு ஐயா. போன வாரம் நீங்க ஒண்ணு சொன்னீங்க ஐயா, வேட்கை நோய், வெகுளி நோய் இது இல்லாம இருக்கணும்னு. அதனால இந்த 1 வாரம் பூரா அதே மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறது? இப்ப இவங்க சொன்னாங்களே வருது கோபம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நான் நினைச்சுக்கிட்டு நம்ம உள்ள இறைவன் இருக்கிறான். இப்ப அந்த உடம்பு உள்ளயும் இறைவன் இருக்கான். நம்ம அவங்கள கோச்சிக்கினா அந்த இறைவனை நம்ம கோச்சிக்கிற மாதிரி ஆகும். இத நினைச்சு 1 வாரமா நம்ம அடக்கணும். நம்ம கோவப்படக்கூடாது, அதை புடிவாதம் பிடிக்க கூடாது, நம்ம தான் செய்யணும், நம்ம சொல்றதான் அவங்க கேட்கணும்னு நினைக்க கூடாது. இத 1 வாரமா இத மனசுள்ள போட்டுக்கினே இருக்கிறாங்க ஐயா. இதுக்கு மேல அடிகளுக்கு என்ன தவம் இருக்க முடியும் சாமி? என்ன பெரிய ஒரு தடவையும் நீங்க ஒரு கிளாஸ்லயும் ஒண்ணு அறிவுறுத்தி சொல்றீங்க. அந்த அறிவுறுத்தி சொல்றத நாங்க நிலைநிறுத்தி வச்சுக்கணும். அதுதான் தேவை. எப்ப 10 கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு புண்ணியம் இல்லை,
ஒரு அந்த கிளாஸ் போவோம் அந்த கிளாஸ் போவோம் அதெல்லாம் விட்டுணும். நம்ம இனிமேல் கத்துக்கிறத நடைமுறையில கொண்டு வரணும். அதுதான் இப்ப நான் பிடிவாதமா மனசுல நினைக்கிறேங்க ஐயா. ஆக 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 நன்றிங்க ஆக ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க சுவாமி. அருமை அருமை சுவாமி, அருமை அருமை. உஷாம்மா, உஷா ஜெயபாலம்மா சுவாமி. சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா பேசுங்க ஐயா. நீங்க ஒரு தடவை பேசுறப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க பகை அப்படிங்கிறப்ப அந்த பகையாளிகளுக்கும் நம்ம மாகேஸ்வர பூசை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப 2 நாளைக்கு முந்தி பிரேமாமாட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிரேமாமா சொல்றப்ப அந்த பகை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு உண்டான நீ உங்கள்கிட்ட அம்மா கேட்டது வந்து அதை வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. அது என்னன்னா பகை வந்து நம்ம மனசுல இருக்கிறது, அதாவது நம்ம மனசுல இருக்கிற துன்பம், அந்த துன்பம் அதுதான் நீங்கிறது அப்படின்னு. நம்ம பகைன்னா இந்த அவங்க கூட சண்டை போடுறான், இவங்களோட சண்டை போடுறான், அவங்க கிட்ட அந்த சண்டை அது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அதை மட்டும்தான் மாத்தணும் அப்படின்னு. இது வந்து எப்படின்னா கந்தபுரம் இதுல முருகன் வந்து சூரசம்ஹாரம் பண்றப்ப வேளாகவும் மயிலாகவும் அந்த இதை வச்சு இது பண்ணிக்கிடுவாங்க. அப்ப நம்ம சமயத்துல அந்த பகை அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது, எல்லாமே உறவுதான் அப்படிங்கிறதையும் அடியே இன்னைக்கு தெரிவிக்கணும்னு விரும்பினேன் சாமி. சிவாய நம. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. உஷாம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? உஷாம்மா. திருவடி வணக்கம் ஐயா. ஒரு பழமொழி இருக்குங்க, ஆரிய கூத்தாடுனாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும்னு. அத மாதிரி நீங்க நெருப்பு பெட்டி கதை சொன்னீங்கல்ல, என்னதான் நம்ம வேலை பார்த்தாலும் அந்த கவனம் அதுல இருக்கணுங்கிறது மாரி நம்ம எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் இது பண்ணாலும் சிவனை நினைச்சுக்கிட்டே வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அது கொஞ்சம் மனசுல எனக்கு கொஞ்சம் ஆழ பதிஞ்சிருக்குங்க ஐயா. எந்த வேலை செஞ்சாலும் நம்ம சிவனை தான் நினைக்கணுமே தவிர காரியத்துல கண்ணாவும் இருக்கணும், அதே சமயம் சிவனையும் நினைக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. திருச்சிட்டோம். என்ன நினைச்சு சொன்னமோ அந்த அந்த நினைவு அப்படியே அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. மியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உண்மையிலேயே. அடியனுக்கு இதை விட ஒரு பெரும் பேர் என்ன இருக்க முடியும் சுவாமி. அதனால ரொம்ப இந்த மகிழ்ச்சி தருணத்தோடு அடியேன் வந்து கண்டிப்பா சுசிலா அம்மா ஒரு வார்த்தை அவங்களோட நிறைவு செய்யறோம். சுசிலா அம்மா சுவாமி. நம்ம ஐயா திருவடி வணக்கிறீங்க, அனைத்து திருவடி வணக்கிறேங்க ஐயா. ஐயா நீங்க மனிதனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு இறைவனுடைய எப்படி கலக்கணுங்கிறது சொன்னீங்க பாருங்க. உண்மையிலேயே நீங்க திருவடி வணங்கணும், இறைவனை ஆலிங்கனம் பண்ணணுங்கிற போது நாங்க உருவத்தை தான் நினைச்சோம். அப்புறம் நீங்க உருவத்துல இருந்து அருவத்துக்கு வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கறத சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வாழ்க்கைய சொல்லி மனிதன் வாழ்க்கையில இப்படி வாழ்ந்து தன் குழந்தைகளை பெற்று சான்றோரா வாழ்த்துற மாதிரி இறைவனை அறிவாலையும் கருணையாலையும் அன்பாலையும் அவரோடு இணைந்து சிவ குழந்தைகளை பெற்று சான்றோர்களாக்கி சிவபுரத்துக்கே அழைத்து போற வரைக்கும் கூட இருந்து செய்யணும். அதுதான் சரியான வழி. நீங்க ஆணி அடிச்சு அதான் 100%. எத்தனை அழகு சாமி. நான் சொல்லும் போது மிகுந்த கவனத்தோடு சொன்னேன். ஏன்னா ஒரு இடத்துல தவறா சொன்னாலும் வேற எதையாவது பேசின மாதிரி ஆயிடும். அதனால மிகுந்த கவனத்தோடும் இளைமறை காய் போலையும் அதை சொல்லும் போது அடியவர்களுக்கு, ஏன்னா நிறைந்த சபை இது, எல்லாரும் திருமணம் ஆனவர்கள்ன்றப்போ அதெல்லாம் சேர்த்து சொல்றப்போ அடியவர்களுக்கு நல்லா சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைச்சு அந்த வகையில அடியன் வந்து ஒரு பெரிய தவம் செய்து இன்றைய தினம் வந்து இவங்க எல்லாருக்கும் சொல்லி நல்ல விஷயத்த சொல்லியிருக்கோம் நம்ம பெருமானுடைய பெரும் கருணை மூலமாக. அதனால அந்த வகையில இன்றைய தினம் வந்து நம்ம நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் வந்து இவங்க இருக்காங்களா? அம்மா பிரியாமா அந்த மாதிரி தெரிஞ்சது இருக்காங்களா? அம்மா சண்முக பிரியாமா வந்த மாதிரி தெரிஞ்சது சுவாமி. போயிட்டாங்க. சரி. அப்ப நிறைவு செய்யலாம். அது அம்மா வந்து என்கிட்ட வந்து கேட்டுட்டாங்க, ஐயா எப்ப வந்தாலும் எனக்கு வந்து ஒரு பாடுறது கண்டிப்பா நீங்க ஒரு இது கொடுக்கணுங்க. அம்மா நீங்க நிறைய உதவி செய்திருக்கீங்க, எப்ப வந்தாலும் உங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு உரிமைன்னு. அதனால எங்ககிட்ட முயற்சி செஞ்சோம். சரி நல்லது. இப்ப நம்ம நிறைவு செய்யலாம் சாமி. நிறைவு செய்யும் போது இன்றைய தினம் நடராஜன் ஐயா அவர்கள் ஆரிய தடந்தோல் பாடி நிறைவு செய்யலாம். நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க,
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சரி சரி சார், நன்றிங்க ஐயா. எல்லா அடியார்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னா, கண்டிப்பா குரல் பதிவு கொடுங்க. உங்க குரல் பதிவுல ஒரு குழந்தை பிறக்கலாம், ஒரு சிவ குழந்தை பிறக்கலாம். அதனால உங்களுடைய குரல் பதிவுகளை கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். அது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கணும்ன்றதுனால அது எல்லாருக்கிட்டையும் நான் அது ஒரு யாசகமாகவே அதை கேட்கிறேன். உங்களுடைய குரல் பதிவுகளை நீங்க கொடுங்க. வாய்ப்பு இருக்கும் போது அவனை பத்தி பேசி ஏதோ 4 வார்த்தை பேசி அனுப்புங்க. அனுப்பிச்சிங்கன்னா அடியன் அது ஒரு பெரிய விஷயம். அதனால அது அடியார்கள்கிட்ட அது மிகச்சிறந்த யாசகமாகவே அடியன் இருக்கிறம் கூப்பி கேட்கிறேன். அடியார்கள் எல்லாம் உங்களுடைய குரல் பதிவுகளை அடியனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க அத்தனை பேருடைய திருவடியை வணங்கி இந்த அமர்வினை நாம் நிறைவு செய்கின்றோம். எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க சுவாமி. கோமதி அம்மா திருவடி வணக்கம் சுவாமி. சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள், சாந்தி அம்மா, தண்டபாணி ஐயா அவர்கள், பொன்முடி இளங்கோவன் ஐயா அம்மா அவர்கள், உஷா அம்மா, விமலா தேவி அம்மா மற்றும் அம்மா ராஜேஸ்வரி அம்மா சுவாமி, சுபாஷினி அம்மா, ரேவதி பாஸ்கர் அம்மா வந்து நன்றி. சிவசாந்தி அம்மா சுவாமி, தங்களோட நாள் கழிச்சு பாக்குறேன். அடியாருக்கு சொல்லலாத மகிழ்ச்சி சாமி. ரேவதி அம்மா அடியார் சார்பு இருக்கணும்னு சொல்லுங்க. இன்னொரு அம்மா ஒருத்தருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, நம்ம 2 பேருக்காகவும் காஞ்சனா அம்மா மற்றும் பேர் சொன்னாங்க. இன்னொரு அம்மா பேரு அம்மா காஞ்சனா ஒருத்தர், இன்னொரு அம்மா பேரு ஒருத்தர் சொன்னாங்க. உங்க நேம் தெரியல. சரி, எந்த அடியாரோ அவர்களுக்காக நம்ம எல்லாரும் நீற்று கவசம் பாடுவோம். அமைச்சர் அவங்களுக்காக எல்லாரும் கையில திருநீர் இருப்பது போல பாவனை செய்து கொள்ளலாம். அந்த காஞ்சனாமா மற்றும் இன்னொரு சிவனடியாரு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவர்களுக்கு மிகச்சிறந்த நிலையில அவங்க பூரண குணத்தோடு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நம்ம திரும்ப சொல்லலாம். நன்றி. இப்ப பாடலாம். அமைச்சர் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. சிற்றம்பலம். இந்த ஆலவாயானுடைய திருநீர் அத்தனை அடியார்களுடைய திருக்கரங்களின் மூலமாக அந்த நபருக்கு மானசீகமாக இடப்பட்டது. இருவரும் கூடிய விரைவில் அவர்கள் பூரண குணம் பெற்று அவர்கள் மீண்டும் இல்லத்துல சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நம்மளுடைய திருவாரூர் அடியார்கள் சார்பாக நம்ம அதை பேசணும். சிவாயனம் சிவாயனம். ரொம்ப நன்றிங்க அம்மா. அம்மாவுக்கு அடியனுக்கு சரியான நேரத்தை சொன்னதுக்கு நன்றிங்க சாமி. அடிமொழி அம்மா தங்கள் திருவடியை போட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டா எல்லாத்தையும் மறந்துடும், உங்களுக்கே தெரியும். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா சார்பாகவும் இது சுவாமிக்கு இடப்பட்டது. அமைச்சர் நன்றி சாமி. சிவாயனம் சிவாயனம் சிவா. அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். அமைச்சர் நன்றிங்க அம்மா. ரேவதி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சாமி. பவாய நம்ம அம்மா திருவடி வணக்கம். சுரேஷ் ஐயா, ராஜு ஐயா திருவடி வணங்குகின்றேன் சாமி. மரகதம் அம்மா திருவடி வணக்கம். வெளம அம்மா சுவாமி திருவடி வணக்கம் சாமி. உஷா அம்மா திருவடி வணக்கம். கணேஷ் ஐயா சுவாமி திருவடி வணக்கம். சுதா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, அத்தனை பேருடைய திருவடி அடியன் பல்காலம் போற்றி விழுந்து வணக்கம். நன்றி சாமி. நன்றி சாமி. வாய்ப்பு இருக்கிறவங்க குரல் பதிவு கொடுங்க. இன்றைய தினம் அடியன் கல்லூரியில் இருக்கிறதுனால அடியன் வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருக்கிறதுனால கட் பண்ற சாமி. இருந்து பேசிக்கலாம். தூரம் போகணும். இன்னைக்கு நீங்க கிளம்புங்க. சரிங்க சாமி. நல்லதுங்க நல்லதுங்க. உத்தரவு வாங்கிக்கலாம்.